ஹாய் மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் கலி கிரிக்கெட்டர்ஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்பெஷல் பர்சன் நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காரு. பிரீத்தம் சார், ஒரு கிரிக்கெட் அனலிஸ்ட், கிரிக்கெட் எந்தூசியாஸ்ட். நம்ம வந்து கிரிக்கெட் வித் பத்ரி சேனல்ல நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். ஆக்சுவலி ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அண்ட் ஐ எம் சோ ஹம்பிள்ட். ஒரு வாட்டி தான் மெயில் போட்டோம், அவ்வளோ குயிக்கா ரெஸ்பாண்ட் பண்ணி இன்னைக்கே வரோம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஒன் போனா மேபி பெட்டரா இருக்குமா சார் அப்படி கேட்டாலும், இல்ல நீங்க இருக்க ஃப்ளோல நம்ம அப்படியே போலாம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ரொம்ப ரொம்ப ஹம்பிள் சார். இட்ஸ் ப்ரிவிலேஜ் டு ஹேவ் யூ இன் ஆர் சேனல். அண்ட் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ தான் எதுவுமே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் 5 டீம்ஸ் பிக் பண்ணி அவங்க ஆப்ஷன்ல எப்படி பண்ணிருக்காங்க, பெஸ்ட் பிக்ஸ் 5 பிக்ஸ் பார்க்க போறோம். அண்ட் லூப் ஹோல்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்க போறோம். நம்ம வீடியோக்கு ஸ்ட்ரெயிட்டாவே போறதுக்கு முன்னாடி சார் கிட்ட கொஞ்சம் பேசிடுவோம். ஆப்ஷன் எப்படி போச்சு சார், இன்ட்ரெஸ்டா இருந்துச்சா? எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி ஓரளவுக்கு பேலன்ஸ் டீம் எல்லா டீமும் எடுத்திருக்க மாதிரி இருக்கு கம்பேரிட்டிவ்லி ப்ரீவியஸ் ஆப்ஷன்ஸை விட. உங்களோட இனிஷியல் தாட்ஸ் சார். First of all, Vicky, Revant, thank you இந்த இன்வைட்டுக்கு. really appreciated. இன்ஃபேக்ட் ரேவந்த் வந்து என்னோட யூடியூப் சேனல் @PR Cricket Chatல எனக்கு ஒரு கமெண்ட் அனுப்பிச்சாரு, நீங்க வரீங்களா அப்படின்னு. ஐ செட் கிளாட்லி, நீங்க சேர்த்துக்கிட்டா வரப்பா அப்படின்னு. ஸோ நீங்களும் கூப்பிட்டீங்க. ஸோ ஹாப்பி டு பி ஹியர். ஆக்ஷன் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், நான் ஆக்ஷன் இன்சார்ஜா இருந்தேன்னா ஒரு வீக் தள்ளி போட்டிருப்பேன். ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கும் செகண்ட் டெஸ்ட்டுக்கும் 10 நாள் கேப் இருக்கு. ஸோ இந்த சாட்டர்டே சண்டே வச்சிருக்கலாம், 30ஆம் தேதி டிசம்பர் 1 வச்சிருக்கலாம். ரிக்கி பாண்டிங் கமெண்ட்ரி டியூட்டி பண்ணிருப்பாரு, ஜஸ்டின் லேங் டேனியல் வெட்டரி கோச்சிங் டியூட்டி பண்ணிருப்பாரு. 2 பேருக்கும் சான்ஸ் போச்சு, இங்க வந்துட்டாங்க. அந்த பிசிசி என்ன நினைச்சாங்க, நம்ம சமயம் தான் வாங்க போறாங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஆக்ஷன் வச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணலான்னு பார்த்தாங்க. பட் நம்ம ஸ்கிரிப்டை மாத்திட்டோம், அது ஒண்ணு. பட் ஆக்ஷன் என்ன பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு நல்லா போச்சு. எனக்கு ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஜென்ரலா பேசுவோம் ஆக்ஷன், ஒரு நம்மலாம் வியூவர்ஸ் அனலிஸ்ட் பார்க்கும்போது ஐ திங்க் மல்லிகா சாகர் கூட டன் அ டிஃபரண்ட் ஜாப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிளேயர் பேரை ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, அதுக்கப்புறம் பிளேயர் பேரை சொல்றதே கிடையாது. ஸோ நடுப்புற யாரா வரவங்களுக்கு யாரு பிளேயர் எங்க இது மறந்து போயிடுது. இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு டீம்ஸுக்கே கன்ஃபியூஸ் ஆயிடும். ஒரே ஒரு வாட்டி தான் நீ ஒரு பிளேயர் சொல்லிருக்கேன். இது மாதிரி நமக்கு முன்னாடியே ஆப்ஷன்ல 2-3 முறை கன்ஃபியூஷன் நடந்திருக்கு, எந்த பிளேயர் எடுக்கிறோம் தெரியாம. ஸோ ஐ திங்க் தட் குட் ஹவ் பீன் டன் பெட்டர். ஆஃப்கோர்ஸ் ஷெட்யூலிங் குட் ஹவ் பீன் டன் பெட்டர். ஓவரால் ஆப்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு மேபி நீங்க யூ கைஸ் ஆர் பெட்டர் அட் திஸ். என்ன பேசிஸ்ல பீப்பிள கூட்டிட்டு வராங்க எனக்கு தெரிஞ்சு வாஷி மாதிரி பிளேயர்ஸ், வில் ஜாக்ஸ் மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வரைச்சு நிறைய பேர்கிட்ட காசு இருக்குல்ல. நீங்க மார்க்கி செட்ஸ் இது பண்றீங்க, அங்க எல்லாரும் எக்ஸாஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய வேல்யூ பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க பைசா இல்லாம எப்படி இது பண்ண முடியும்? அது ஒரு பாயிண்ட். பட் ஜெனரலி ஐ திங்க் ஆல் டீம்ஸ் ஹேட் குட் பிக்ஸ் அண்ட் எல்லா டீம்ஸும் ரீச் பண்ணாங்க. ரீச்னா நான் என்ன சொல்றேன்னா ஓவர் பே பண்றது. எல்லா டீம்ஸும் அதை செஞ்சாங்க ஒரு பர்டிகுலர் பிளேயருக்கு. பட் ஓவரால் ஐ திங்க் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே நாங்க வந்து நல்லா பிக் பண்ணோம் தான் சொல்லிப்பாங்க. பட் தேர் ஆர் 2-3 ஸ்டாண்ட் அவுட் டீம்ஸ், அதை நம்ம பேசுவோம். ரொம்ப நல்லா சமரைஸ் பண்ணீங்க. அண்ட் மல்லிகா சாகர் வந்துட்டு என்னோட ஒப்பீனியன்ல கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கிட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு பிளேயருக்கு வந்துட்டு ஆர்டிஎம்க்கு கொடுக்கறதா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்களோ. ஸோ அதுவும் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் ஆக்ஷன் வந்துட்டு ஒரு அந்த டைமுக்குள்ள கரெக்டா முடிஞ்சிருக்கும். ஸோ அதுவுமே வந்துட்டு கொஞ்சம் மல்லிகா சாகர் வந்துட்டு இதுவா பண்ணிட்டாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க ஆஸ் ஒரு பிளேயர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தீங்கன்னா மல்லிகா சாகர் ஆக்ஷனரா இருந்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா உங்களை வந்துட்டு எப்படியாவது உங்களை சோல்டு பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இன்ஃபேக்ட் ரொம்ப நல்லா சமரைஸ் பண்ணீங்க. அது ஷெட்யூலா இருக்கட்டும், இல்ல அவங்க என்ன சொல்றது ஒரு டீம்ஸ் அப்ரோச்சா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா ரொம்ப இதுவா இது பண்ணீங்க சார். நம்ம வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி சாரோட PR Cricket Chat அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்து லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அண்ட் சார் பேர் பக்கத்துல போட்டிருக்க அந்த இதை நீங்க சர்ச் பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு கிடைக்கும். அவரோட இன்ஸ்டா ஐடியும் யூடியூப் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஏன்னா சர்ப்ரைஸா இருந்துச்சு, எனக்கு ரேவன் தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. சார் இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் தனியா வச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் வந்து சர்ச்லாம் பண்ணியிருக்கேன், ஆனா அந்த ஸ்பெல்லிங்கும் சார் நான் லாஸ்ட் டைம் பார்த்துட்டு லாஸ்ட் சீசன் அப்பவே நான் உங்களோட பேர் சர்ச் பண்ணேன். பிரீத்தம்னு அவர் சொல்றப்ப நான் PREETAM அப்படி சர்ச் பண்ணி எனக்கு கிடைச்சதே இல்ல. சோ ரேவன் சொல்றப்பதான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே சார் வந்து தனியா வச்சிருக்காங்க யூடியூப் சேனல். அதுக்காகவே ஸ்பெசிபிகலி மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சு கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், கண்டிப்பா பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. Sorry Vicky, Revant, thank you அப்படி for reaching out. அண்ட் விக்கி ப்ளீஸ் பிரியத்தமன் கூப்பிடுங்க சார், வேணாம் நீங்க பிரியத்தமன் பேரை பிடிச்சி கூப்பிடுங்க சார். நீங்க எல்லாம் சின்ன பசங்க தான், ஆனா சார் கூப்பிட்டு ரொம்ப வயசுல பெரிய ஆக்கிட்டீங்க. பிரியத்தமன் கூப்பிடுங்க. அப்சல்யூட்லி ஓகே. இல்ல ப்ரோன் கூப்பிடுறோம் சார், இல்ல ப்ரோன் கூப்பிடுறோம். எப்படி வேணாலும் கூப்பிடுங்க சார், வண்டி வேண்டாம். ஓகே சார். ஓ சாரி, ஓகே ப்ரோ. ஓகே, இன்னைக்கு நம்ம கான்செப்ட்க்கு போயிடலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து டாப் 5 பிக்ஸ் ஆஃப் ஈச் டீம். இன்னைக்கு வந்து நம்ம 5 டீம் பார்க்க போறோம், 2 வீடியோவா பிரிச்சு. இன்னைக்கு பார்க்க போற 5 டீம் என்னன்னு பாத்தீங்கன்னா GT, DC, SRH, RCB அண்ட் KKR. இந்த டீம்ஸ் எப்படி பண்ணிருக்காங்க ஆக்ஷன் அண்ட் அவங்களோட டாப் 5 பிக்ஸ். பர்டிகுலர்லி ஆக்ஷன்ல பிக் பண்ண பிளேயர்ஸ் தான். ரிட்டென்ஷன்ஸ் பத்தி நம்ம இங்க டிஸ்கஸே பண்ண போறது கிடையாது. அவங்க ஆக்ஷன்ஸ் எப்படி பண்ணிருக்காங்க, டாப் 5 பிக்ஸ் இந்த ஆக்ஷன். அண்ட் இப்போ மொத்தமா டீம் செட் ஆயிருக்கு, எல்லாருக்குமே ஸ்குவாட். ஏதாவது ஒரு லூப் ஹோல்ஸ் இருக்கா, இதுதான் அந்த டீம்ல ஸ்குவாட்ல நமக்கு பார்க்க முடியற ஒரு வீக்னஸ்.
அப்படிங்கிற விஷயத்த மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம்னு இருக்கும். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாவே ஃபர்ஸ்ட் டீமுக்கு போயிடலாம். குஜராத் டைட்டன்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்களோட டாப் 5 பிக்ஸ் என்னங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். டாப் 5 பிக்ஸ் நானே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ தட் எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கும், ஆடியன்ஸ்க்கும் சரி பேனல்ஸ்க்கும் சரி. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க டாப் 5 பிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிக் பாத்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் அப்படின்னு சொல்றேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேபி அவர் வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் மில்லர்னு நம்ம சொல்லலாம். ஆனா டாப் தி ஆர்டர் ஆட போறாரு. ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட் கிடைக்கிறது ஜிடிக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கு. ஏன்னா அங்க சாஹா, கில் அண்ட் சாய் சுதர்ஷன் தான் மாத்தி மாத்தி ஆடி இருக்காங்க. யாராவது ஒரு பவர் ஹிட்டர், ஒரு பவர் பிளேல நல்ல புஷ் கொடுக்குற பிளேயர் கிடைச்சா இன்னுமே ஸ்டார்ட் நல்லா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல இப்போ பட்லரை வந்து அவங்க எடுத்திருக்கிறது பெரிய அடிஷனா பார்க்க முடியுது. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் பிக் வந்து ஜிடியோடது ஜார்ஜ் பட்லர் தான் டாப் பண்றாரு லிஸ்ட்ல. செகண்ட் பாத்தீங்கன்னா முகமது சிராஜ்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்து ஷமி கிட்ட இருந்து கொஞ்சம் வெளியே வந்து முகமது சிராஜ்க்கு போயிருக்காங்க. திருப்பி பவர் பிளேல ஸ்விங் கிடைக்கிற ஒரு பவுலர். அவர் வந்து கொஞ்சம் முகமது ஷமி அவரோட கேலிபர் எங்கேயோ இருக்கு அப்படின்னாலும் கொஞ்சம் இன்ஜூர் ப்ரோனா இருக்காரு. அண்ட் ஏஜுமே சிராஜ் சைட்ல இருக்குங்கிறப்போ இப்போ இன்னுமே கொஞ்சம் ஒரு பெட்டர்மெண்டான ஒரு ஸ்விங் பவுலருக்கு போயிருக்காங்கன்ற பட்சத்துல சிராஜை சொல்றேன். அண்ட் டெத் பவுலர் மோஹித் சர்மாவை விட்டுட்டு பிரஷித் கிருஷ்ணா மாதிரி டெத்ல எஃபிஷியன்டா போடுற ஒரு பவுலருக்கு யங்ஸ்டருக்கு போயிருக்காங்க. ஸோ தேர்ட் பிக்க பிரஷித் கிருஷ்ணா சொல்றேன் பெஸ்ட் பைன்னு. ஃபோர்த் வந்து 2 பேர்ல யாருக்காவது ஒருத்தர் கொடுக்கலாம். வாஷி அண்ட் சாய் சுதர்ஷன். ஸ்லைட் ஃபேவரிசம் டுவர்ட்ஸ் சாய் வாஷிக்கு போறேன். ஏன்னா அவர் வித் பேட்டும் எஃபிஷியன்டா இருப்பாரு. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் நமக்கு வந்து மேலேயும் ஆட வைக்கலாம், நம்பர் 4லயோ நம்பர் 5லயோ அந்த குஷனும் கொடுப்பாருங்கிறப்போ ஃபோர்த் பிளேஸ்ல நான் வாஷிங்டன் சுந்தர சொல்றேன். ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா ரபாடா அண்ட் கோச்சே. திருப்பி அந்த எட்ஜ் வந்து நான் ரபாடாக்கு கொடுக்குறேன். ஏன்னா லாஸ்ட் ஃபியூ சீசன்ஸ்ல வந்து அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஒரு ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர் வந்து அவங்க யாரெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒமர் ஜாய், ஜோஷ்வா லிட்டில் அந்த மாதிரி இருக்கப்போ ஒரு டயர் 1 பேசர் வந்து அவங்களுக்கு இல்ல இதுக்கு முன்னாடி. அப்போ இப்போ வந்து அந்த ரபாடா கோச்சின்னு ஒரு காம்பினேஷன் எடுத்திருக்கப்ப அதுவுமே சார்ட்டடா தெரியுது. அப்படிங்கிறப்போ நான் என்னோட டாப் 5 சொல்றது ஜாஸ் பட்லர், முகமது சிராஜ், பிரசீத் கிருஷ்ணா, வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ரபாடா அப்படின்னு சொல்றேன். வாஷிங்டன் சுந்தர் வந்து அந்த ஸ்பின் ட்வின்னா இருந்தாங்க முன்னாடி, நூர் அகமது அண்ட் ரஷீத் கான். இப்போ அவரை ரீப்ளேஸ் பண்ணி வாஷிங்டன் வந்து அதை பண்ணணும். லெட்ஸ் எப்படி போகுது இந்த சீசன். இவங்க தான் என்னோட டாப் 5 பிக்ஸ். தேங்க்யூ விக்கி. இப்போ வந்து நான் எல்லா டீமுக்குமே டாப் 5 பிக்ஸ் நல்லா இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இவங்க டெஃபினட்டா ஜிடி எனக்கு தெரிஞ்ச டாப் 3 நான் டாப் 5 கூட ரீச் பண்ணுவேன். ஐ திங்க் பட்லர் ஃபேண்டாஸ்டிக் பிக்குங்க. அது கன்சென்சஸ் பிக். ஐ திங்க் நம்ம பேனல்ல எல்லாருமே அக்ரி பண்ணுவாங்க அது ஃபேண்டாஸ்டிக் பிக். ஏன்னா சாஹா வந்து அப்படி இப்படி அடிப்பாரு. நீங்க வந்து சாஹா 20/8 இருப்பாருன்னு எதிர்பார்ப்பீங்க. கடைசியில இருக்காது, 20/17 இருக்கும். சோ என்ன இவ்வளவு அடிச்சாரு சாஹா, 20/17 தானா, அந்த மாதிரி ஒரு பிளேயர் சாஹா. சோ ஜாஸ் பட்லர் அவங்களுக்கு அந்த விக்கெட் கீப்பிங் எட்ஜையும் கொடுக்குறாரு, அந்த ரோலை கவர் பண்றாரு, ஓப்பனிங்கும் கவர் பண்றாரு. ஜாஸ் பட்லர் கில் ஓபன் பண்ணி சாய் சுதர்ஷன் நம்பர் 3 வந்தா சூப்பரா இருக்கும். எனக்கு 2வது பிடிச்ச பிக்கு வாஷி. அப்சல்யூட் ஸ்டீல். அது பகல் கொள்ளதான் அந்த இது. எப்படி ஆர்சிபி வாஷியை விட்டாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாதுங்க. ஏன்னா 83 கோடி ஆப்ஷனுக்குள்ள வந்து வாஷிக்கு ஒரு 6 கோடி ஒதுக்கி வைக்க மாட்டீங்களா? ஆர்சிபி என்ன பண்ணுவாங்க நம்ம அடுத்தது ஆர்சிபி பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது பேசலாம். அது ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சூப்பர் பிக். ஏன்னா வாஷி அப் அண்ட் கமிங், T20லயும் அவர் வராரு. எனக்கு தெரிஞ்ச சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடிஞ்ச உடனே ஜடேஜா வந்து வாஷி தான் ஓடிஐ ஸ்குவாட்லயே ஆடுவார், அதுல டவுட்டே கிடையாது. ஐ திங்க் கம்பீர் வாஷியோட வேல்யூ ரொம்ப பாக்குறாரு. வாஷி as a player will improve for sure. So I think ஜாஸ் பட்லர், வாஷி சூப்பர் பிக். எனக்கு தேர்ட் பிக் ரொம்ப பிடிச்ச பிக் என்னன்னா ஷர்ஃபேன் ரதர்ஃபோர்ட். ஒரு ஃபெனாமினல் ஸ்ட்ரைக்கருங்க ஷர்ஃபேன் ரதர்ஃபோர்ட். ஒரு ஃபெனாமினல் பேட்ஸ்மேன், வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன். நம்ப முடியாது உங்களால, KKR பெஞ்சில் உட்கார்ந்து இருந்தாரு அவர் போன வருஷம் ஒரு மேட்ச் ஆடாம. ஷர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் செம்ம ஸ்ட்ரைக்கர். எனக்கு தெரிஞ்சு ஜிடிக்கு அவர் பிரேக் அவுட் பிளேயரா இருக்க போறாரு, எல்லா மேட்சும் ஆடினாரு. ஃபோர்த் பிக் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிக்கு கிளென் பிலிப்ஸ். பிரில்லியன்ட் அவுட்ஃபீல்ட் அண்ட் வெரி ஹேண்டி. அந்த குஜராத் அகமதாபாத் விக்கெட்ல ஏமாத்தி 2-3 ஓவர் டெஃபினட்டா போட்டுருவாரு. அண்ட் 16-17 ஓவர்ல வந்தா 30-14 பால்ஸ் அடிக்கக்கூடிய அபிலிட்டி இருக்கு. எனக்கு கடைசி பிக் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிரிக்கெட்டர் சாய் கிஷோர். அகேன் 90 lakhs ஒரு ஸ்டீல் சாய் கிஷோருக்கு. ஐ நோ மானவ் சுத்தார் வச்சிருக்காங்க, பட் ஐ ரேட் சாய் கிஷோர் பெட்டர் தென் மானவ் சுத்தார். சோ இதுதான் என்னோட பிக்ஸ். அண்ட் ஜிடி கொஞ்சம் நல்லா தான் பண்றாங்க. அண்ட் ஜிடி இஸ் ஒன் ஆஃப் தோஸ் டீம்ஸ் நம்ம ரீச்னு சொல்ல முடியாது. எனக்கு கேட்டா ஒரே ஒரு ரீச் நான் என்ன சொல்றேன்னா, சிராஜ் நான் அவ்வளவு ஹையா T20ல ரேட் பண்றது கிடையாது. அவருக்கு எவ்வளவு கொடுத்தாங்க? 11 crores 12 crore, 12.25 crores கொடுத்தாங்க. ஆமா சார், 12.25. சோ ஒரு ரீச் நீங்க பாத்தீங்கன்னா அது சிராஜா தான் இருக்கும். மத்தபடி ஐ திங்க் பட்லர், ஷர்ஃபேன் ரதர்ஃபோர்ட், வாஷி, கிளென் பிலிப்ஸ் அண்ட் சாய் கிஷோர் பியூட்டிஃபுல் பிக்ஸ். நல்லா பண்றாங்க. அண்ட் தே பிலீவ் போலிங் த்ரூ போலிங் தான் நம்ம சாம்பியன்ஷிப் வின் பண்ண முடியும். நல்லா ஸ்டாப் பண்றாங்க அவங்க போலிங்க. ரபாடா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய அடி வாங்குவாங்க T20ல. டெஸ்ட் மேட்ச் போலர் அது வேற லெவல். நீங்க பும்ராக்கு ஒரு லெவல் அதே லெவல் கூட சொல்லலாம், ஒரு மேபி 1 லெவல் விழும். பட் T20ல அடி வாங்குவாரு. பட் மத்தபடி டீசென்ட் பிக்ஸ். அப்கோர்ஸ் நீங்க குஜியா, கிளென் பிலிப்ஸ், ரபாடா எல்லாரும் ஆட முடியாது லெவல்ல. பட்லர் 4 பேர் தான் ஆட முடியும். பட் ஐ திங்க் they built a decent team.
டவுட்டே கிடையாது. அண்ட் கில்லுக்கு போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் கேப்டன் பெட்டர் ஆல்சோ, செகண்ட் ஃபுல் சீசன். ஸோ நல்லா பண்ணுவாருன்னு எனக்கு நல்ல நல்ல பிக்ஸ். தீஸ் ஆர் மை 5 டாப் பைஸ். ஓகே ரேவந்த், உங்களோட டாப் 5 ஃபார் ஜிடி? ஸோ எனக்கு எல்லாரும் மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து பட்லர் தான். ஏன்னா மேட்சே சிங்கிள் ஹேண்டடா முடிச்சு கொடுத்து வரல. செகண்ட் ஆஃப்டர் விராட் கோலி வந்து அவர் தான் அதிகமான செஞ்சுரிஸ் வச்சிருக்காரு வேற. ஸோ பட்லர் வந்து டாப் பிக். ஏன்னா நல்ல வேலை தேங்க் ஆனவங்க ஸ்ரேயஸ் ஐயர் முன்னாடி பஞ்சாப் எடுத்ததுனால அவங்க வந்து பட்லருக்கு போட்டி போட முடியல ஜிடியோட. ஸோ இல்லைன்னா பஞ்சாப் போயிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிக் வந்து பட்லர். ஸோ கடைசி வரைக்கும் மேட்ச் முடிச்சு கொடுத்துருவாரு. ரெண்டு இது லாங் டைமா விளையாடுவாரு. பிளஸ் வந்து ஒரு விக்கெட் கீப்பிங் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து அவங்களுக்கு பிரச்சனையா இருந்தது. விருதிமன் சாகா சரியா பண்ணல, மேத்யூ வெயிட் சரியா பண்ணல. அப்படி பார்க்கும்போது பட்லர் வந்து ஃபென்டாஸ்டிக் ஆப்ஷன் ஸ்டீல் அது. ஸோ ரெண்டாவது வந்து நான் பிரசித் கிருஷ்ணா சொல்லுவேன். ஏன்னா லைக் அந்த குஜராத் விக்கெட்ல நல்லா பவுன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். லைக் டெத்லயும் கொஞ்சம் நல்லா போடுவாரு, ஸ்லோயர் ரவுண்ட்ஸ் நிறைய வச்சிருக்காரு. ஸோ அது பிரசித் கிருஷ்ணா ரெண்டாவது. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வாஷிங்டன் சுந்தர் தான். ஏன்னா பவர் பிளேலையும் நல்லா போலிங் போடுவாரு. ஸோ பேட்டிங் வந்து நல்லா எஃபெக்டிவா இருப்பாரு. ஒரே ஒன்று என்ன 3.2 அந்த கடைசி செட் வந்து ஒண்ணுதான் டிஸ்அட்வான்டேஜ் தவிர மற்றபடி வந்து வாஷிங்டன் ஸ்டீல் தான். ஸோ நாலாவது பிளேயர் வந்து கண்டிப்பா சாய் கிஷோர் தான். ஏன்னா 90 lakhs அவருக்கு வாங்கிட்டாங்க, ஆல்மோஸ்ட் வாங்கிட்டாங்க பஞ்சாப். 2 crore ரீடைன் பண்ணிருக்காங்க வேற. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வாட்டி டிஃப்ரெண்ட் கில் கேப்டன்சில கொஞ்சம் அதிகமா சான்ஸ் கிடைக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அஞ்சாவது பிக் வந்து நான் யார சிராஜ் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா வேற நியூ பால்ல கொஞ்சம் இனிஷியலா ஸ்விங் கிடைக்கும். ஸோ வேற வழி இல்லாம சிராஜ் தான். லைக் ஆனா பெஸ்ட் ஆப்ஷன் சொல்ல முடியாது. ஓகே வாங்கிட்டாங்க. ஸோ அந்த லிஸ்ட்ல 5th ஆப்ஷனா நான் சிராஜ் வைக்கிறேன். ஓகே பிரபு. அதான் ப்ரோ, ஜாஸ் பட்லர் எனிடே ஜாஸ் த பாஸ். நம்ம வந்துட்டு த்ரூ அவுட் தி ஆர்சிபில இருந்த வரைக்கும் ஃபுல்லா பாத்துருக்கோம். அவர் வந்துட்டு எப்படி அவரோட கேலிபர் இனிஷியலா வந்துட்டு ஒரு கேகேஆர் மேட்ச்ல லாஸ்ட் வரைக்கும் ஒரு ஓப்பனரா இறங்கி பினிஷ் பண்ணாருன்னு வெரி வெல் சம்ட் அப் பை பிரீத்தம் சார் அண்ட் ரேவந்த். அவர் வந்துட்டு கரெக்டா வந்துட்டு பிபிகேஎஸ் எடுத்துட்டனால அவங்களுக்கு ஒரு இது கிடைச்சது. அவருமே வந்துட்டு ஆக்சுவலா ஒரு ஸ்டீல் தான் 15 crore. அண்ட் அடுத்ததா வந்துட்டு நானுமே வந்துட்டு வாஷிங்டன் சுந்தர் தான் சொல்லுவேன். 3.2 crore வந்துட்டு ஒருத்தர் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அவருக்கு வந்துட்டு என்ன சொல்றது, அந்த ஒரு இந்தியன் கேப்டு பிளேயர், ஒரு ஆல்ரவுண்டர், சர்க்கியூட்ல இருந்துகிட்டே இருக்காரு இந்தியன் டீம் சர்க்கியூட்ல. அப்படிங்கிறப்போ 3.2 அவர் எடுத்தது வந்துட்டு டு பி ஆனஸ்ட் ஒரு நல்ல பிக். தேர்ட் வந்துட்டு நான் ஆக்சுவலா ககிசோ ரபாடாவை சொல்லுவேன். ஏன்னா 2023 அவங்க கப் ஜெயிச்சப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா லாக்கி ஃபெர்கியூசன் அவங்களுக்கு ரொம்ப நல்லா பண்ணாரு. சோ லாக்கி ஃபெர்கியூசன் மாதிரி ஒரு பேஸ் பவுலர் வேணும். சாரி 2022 சாரி. சோ அப்போ வந்துட்டு லாக்கி ஃபெர்கியூசன் மாதிரி ஒரு பிளேயர் வந்துட்டு அவங்களுக்கு இருந்தனால சோ அதே ஒரு இதுல போயிட்டு ககிசோ ரபாடாவை அந்த பேஸ் போடுற ஒரு பவுலர் எடுத்திருக்காங்க. அண்ட் ஃபோர்த்தா நான் வந்துட்டு திரும்ப கிளென் பிலிப்ஸ் தான் சொல்லுவேன். த டைமென்ஷன் ஹி கிவ்ஸ் மோர் தென் ஒரு பேட்டர் தாண்டி உங்களுக்கு ஃபீல்ட்ல ஒரு 20 ரன் சேவ் பண்ணி கொடுப்பாரு. பட் மோர் தென் தட் எனிடே வந்துட்டு உங்களுக்கு டவுன் தி ஆர்டர்ல அந்த ஃபிளரிஷ் கொடுக்காரு. அப்படிங்கிறப்பவே வந்துட்டு 2 crore வந்துட்டு அது நிஜமாலுமே சூப்பர் பிக். நம்ம நிறைய டீம்ஸ்க்கு பேசணும், இவருக்கு போலாம், கிளென் பிலிப்ஸ்க்கு போலான்ட்டு. பட் ஒரு பேஸ் பிரைஸ்ல எடுத்திருக்காங்க அப்படிங்கிறப்போ அது ஒரு நல்ல பிக். அண்ட் ஃபிஃப்த்தாவே வந்துட்டு நான் வந்துட்டு ஜெரால் கூட்ஜியை தான் சொல்லுவேன். அவங்க எப்பவுமே வந்துட்டு அந்த ஜாஷ்வா லிட்டில் அந்த ஒரு ஸ்விங் அந்த மூவ்மெண்ட்டுக்காக வந்துட்டு ஒரு பிளேயரை வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில ஜெரால் கூட்ஜியை வந்துட்டு ஆக்சலரேட்டட் ஆப்ஷன்ல எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவுமே வந்துட்டு நல்ல பிக். இதுதான் என்னோட 5 பிக்ஸ். ஓகே, ஸோ அப்படியே நம்ம குஜராத் டைட்டன்ஸோட ஏதாவது வீக் லிங்க்ஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். என்னை பொறுத்த வரைக்கும் 2 இருக்கு. ஒன்னு கொஞ்சம் அந்த மீடியம் பேசர் கம் ஃபாஸ்ட் பவுலர் எப்படி பண்ண போறாங்க. இந்த காம்பினேஷன் ஃபுல்லாவே புதுசா ஒரு டீம் அசம்பிள் ஆயிருக்கு. ஆல்ரெடி இருந்த ஒரு பேசரும் இல்ல, முகமது ஷமி இல்ல, முன்னாடி இருந்த யாருமே இல்ல, ஃபுல்லாவே புதுசா தான் இருக்கு. பேஸ் பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா முகமது சிராஜ் இருக்காரு, பிரசித் கிருஷ்ணா இருக்காரு, கோட்ஜே இருக்காரு, ரபாடா இருக்காருங்கிறப்போ ஃபுல் டீம் காம்பினேஷனே புதுசா இருக்கு. அந்த பேசர்ஸ் அவங்க எப்படி பண்ண போறாங்கன்றது ஒரு கன்சர்னா இருக்கலாம். அண்ட் மிகப்பெரிய கன்சர்னா எனக்கு இருக்கிறதுனா நம்பர் 4ல மில்லரோட ரீப்ளேஸ்மெண்ட். ஏன்னா மில்லர் வந்து ஒரு மேட்ச் வினரா இருந்திருக்காரு. அப்படிங்கிறப்போ இப்போ அதே மேட்ச் வின்னிங் எபிலிட்டி வந்து ஷெஃபேன் ரூதர்ஃபோர்ட் கிட்டயோ இல்ல கிளென் பிலிப்ஸ் கிட்டயோ இவங்க ட்ரஸ்ட் பண்ணி ஒரு லாங் ரன் கொடுப்பாங்களா அப்படி. ஆனா ஜிடி வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அந்த சிஎஸ்கே டிஎன்ஏ கொஞ்சம் பார்க்க முடியும் ஜிடி கிட்ட. நம்ம அவங்க ஃபர்ஸ்ட் டைம் சாம்பியன்ஷிப் அடிக்கிறப்போவே அவங்க வந்து பிளேயர்ஸ் எந்த அளவுக்கு பேக் பண்ணிருக்காங்கன்னு உங்களால பார்க்க முடியுது. ஸோ அப்படிங்கிறப்ப அந்த பேக்கிங் கொடுக்குறாங்க கிளென் பிலிப்ஸ்கோ இல்ல ஷெஃபேன் ரூதர்ஃபோர்ட்கோ அது நடக்கும். பட் அவரோட மேட்ச் இதுவுமே எவ்வளவு மேட்சஸ் ஆடி இருக்காரு இன்டர்நேஷனல், எந்த அளவுக்கு எஸ்டாப்ளிஷ்டு பிளேயர் அப்படிங்கிறப்போ இவங்க கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் லெஸரா தெரியுறாங்க. ஸோ தட் ஒரு லாங் ரன் கொடுத்தா மேபி அதை ரெப்ளிகேட் பண்ணலாம். இப்போதைக்கு அந்த நம்பர் 4 ஸ்லாட்டும் பேஸ் பவுலிங்கும் கொஞ்சம் கொஸ்டின் மார்க்கா தெரியுது. சீசன் ஸ்டார்ட் பண்ண போது தான் தெரியும். பிரீத்தம் ப்ரோ நீங்க. குட் பாயிண்ட் விக்கி. ஐ திங்க் அந்த இப்போ அவங்க டிசைட் பண்ணீங்கன்னா நீங்க பட்லர் லெவல்ல ஆடி தான் ஆக போறீங்க டாப் ஆஃப் தி ஆர்டர்ல. நீங்க வந்து ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்டையும் ஆடிட்டு கிளென் பிலிப்ஸையும் ஆடினா யார் ஆட போறீங்க? ரபாடாவா, குட்சியாவா, என்ன பண்ண போறீங்க? ரஷீத் கான் வேற இருக்காரு. சோ அது நீங்க பிகினிங்ல இருந்து நீங்க சொன்ன மாதிரி ட்ரஸ்ட் பண்ணி ஆகணும். ஓகே அவங்க
நெட்ஸ்லயோ இல்ல ப்ரீ மேட்ச் வாட் எவர் செஷன்ஸ் தே ஹேவ் அட்லீஸ்ட் 1 month ஐபிஎல் முன்னாடி ஆரம்பிச்சிருவாங்க. பார்க்கணும் ஹூ ஷேப்பிங் அப் வெல். ஆனா ஒருத்தருக்கு நீங்க அந்த ரோல் கொடுத்தீங்கன்னா ட்ரஸ்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்பர் 4 ஆடுறீங்க ஷர்ஃபேன்றத கூட 4 மேட்ச் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இல்ல கிளென் பிலிப்ஸ்க்கு அந்த ரோலை கொடுக்குறீங்களா, ட்ரஸ்ட். ஏன்னா நீங்க வந்து ஜாப் பண்ணி சேஞ்ச் பண்ணா ரொம்ப ரொம்ப கஷ்டம். 2 ஃபாரினர்ஸ் 100% கேரண்டிடுங்க 11ல, ரஷீத் கான் அண்ட் ஜாஸ் பட்லர். சோ மத்த 2 ஃபாரினர்ஸ் யாரு, குஜியாவா, கிளென் பிலிப்ஸா, ஷர்ஃபேன் ரதர்ஃபோர்டா, யார் ஆன போறாங்க, அது ரொம்ப ரொம்ப ஒரு குரூஷியல் இது. அண்ட் அவங்க கொஞ்சம் இந்தியன் ஆல்ரவுண்டர்ஸையும் ட்ரஸ்ட் பண்ணணும். நிஷாந்த் சிந்துன்றவர் ஐ திங்க் ஹேஸ் கிரேட் ப்ராமிஸ். எனக்கு என்னமோ நிஷாந்த் சிந்து மேல ஒரு ஐ ஹேவ் எபிலிட்டி. இப்போ கூட இந்த ஸ்மாட் ஆடிட்டு இருக்காங்க நிஷாந்த் சிந்து. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் இஸ் பெர்ஃபார்ம் ரியலி வெல். பட் யா, அக்ரி வித் யூ ஆன் தி வீக்னஸ் ஆன் தட். ஸ்பின் டிபார்ட்மெண்ட் தேர் கவர்ட். சாய் கிஷோர் இருக்கான், மனோஜ் சுதார் இருக்கான், ரஷீத் கான் இருக்கான், தேர் அப்சல்யூட்லி ஓகே, அதுல டவுட்டே கிடையாது. பட் கொஞ்சம் பவர் ஹிட்டிங் இந்த மிடில். ஏன்னா டேவிட் மில்லர் அந்த ரோல் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு, அதுல டவுட்டே கிடையாது. அந்த சீசன் வின்னிங் 2022ல அடிச்ச போது டேவிட் மில்லர் அண்ட் ஹர்திக் பாண்டியா குரூஷியல் ரோல் ஆடினாங்க. ஹர்திக் பாண்டியா ஆங்கர் கம்ப்ளீட்டா பண்ணிட்டாரு, மில்லர் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு போனாரு. அது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ஓட்டை. இப்ப கூட எனக்கு தெரியுது. ஐ டோன்ட் திங்க் தே ஹவ் கவர்ட் இட் ஆஃப். ஓகே, ரேவந்த் உங்களோட லூப் ஹோல் என்னவா தெரியுது ஜிடில? எனக்கும் அதேதான் ப்ரோ. ஏன்னா வந்து இப்போ நீங்க அவங்க எடுத்திருக்க பிளேயர்ஸ் வந்து நல்ல பிளேயர்ஸ் தான். ஆனா வந்து அவங்களால லைக் மில்லர் ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? ஏன்னா மில்லர் வந்து ஓவர் தி இயர்ஸ் வந்து பஞ்சாப்க்கும் சரி ஜிடிக்கும் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட இன்டர்நேஷனல் எபிலிட்டியை இந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் சைடு மேட்ச் பண்ண முடியுமான்றது ஒரு சேலஞ்ச் தான். ஸோ இனிஷியலா கொஞ்சம் சான்ஸ் கொடுத்து ஆகணும். ஸோ அது போக போக தான் தெரியும். லைக் டாப் ஆர்டர் எந்த அளவுக்கு செட் ஆகுதோ அதை வச்சு அது பேலன்ஸ் ஆயிடும்னு எனக்கு தோணுது ப்ரோ. ஓகே பிரபு. ஆக்சுவலா எனக்கும் அதே தான் ப்ரோ. பட் எனக்கு இன்னொன்னு என்னன்னா வந்துட்டு அந்த செகண்ட் இந்தியன் பேசர் இப்ப வந்துட்டு லீடிங் பேசரா சிராஜ் இருக்காரு. சிராஜுக்கு சப்போர்ட்டிவா வந்துட்டு பிரசீத் கிருஷ்ணாவை தான் வச்சிருக்காங்க. கொஞ்சம் அவர் எக்ஸ்பென்சிவா போவார், நம்ம பார்த்திருக்கோம். ஓவர் தி ஐபிஎல் அவர் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு எக்ஸ்பென்சிவா போவார். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடமே வந்துட்டு அவங்க கொஞ்சம் கவர் பண்ணலையோ அப்படின்னு டவுட். ஏன்னா அவங்க ஸ்பின் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு அவர் பிரீத்தம் ப்ரோ சொன்ன மாதிரி ஃபுல்லி கவர்டு. வாஷிங்டன் வந்துட்டு உங்களுக்கு பவர் பிளேல வேற போடுவார். இனிஷியலா ஒரு 2 hours பவர் பிளேல கூட அவரை நீங்க தள்ளலாம். அண்ட் ரஷீத் கான் நம்ம பார்த்திருக்கோம் அவரோட மேஜிக்கை. பட் அந்த செகண்ட் இந்தியன் பேசர்ல மட்டும் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு நல்ல ஒரு பவுலரா எடுத்துக்கலாமோ? பிரசீத் கிருஷ்ணா நல்ல பவுலர் தான், பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். சொல்லுங்க ப்ரோ. அதுதான் இஷாந்த் சர்மா எடுத்திருக்காங்க. அதான் ஆக்சுவலா நான் அதான் சொல்ல வந்தேன். ஏன்னா அவங்க மோகித் சர்மாவை எடுத்து வந்துட்டு இது பண்ணாங்க. சோ அதே மாதிரி ஒரு டெஸ்டட் கமாடிட்டியா இப்ப எடுத்து இஷாந்த் சர்மா ஆட வைக்க போறாங்க. சோ அப்படி ஆட வச்சு அவர் ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா சூப்பர். அண்ட் அதே மாதிரி அந்த பினிஷிங் தான். அந்த பினிஷிங்க்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு அவங்க இம்பாக்ட் பிளேயர் ரூல்ல கைய வைப்பாங்களா? 3 ஃபாரினர்ஸோட போயிட்டு ஒரு ஃபாரினரா வந்துட்டு கிளென் பிலிப்ஸையோ இல்ல ஷெஃபேன் ரூதர்ஃபோர்டையோ உள்ள ஆட வச்சுட்டு போலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஷாருக் கானும் ராகுல் திவாட்டியாவும் இருக்காங்க. சோ அதனால இம்பாக்ட் பிளேயர் ரூல்ல ஏதாவது கைய வச்சு அவங்களுக்கு அது ஏதாவது டிஸ்அட்வான்டேஜா போகுமோ அப்படிங்கிற அந்த 2 விஷயம் மட்டும் தான் எனக்கு ஜிடில ஃப்ளாவா தெரியுது. மத்தபடி they ticked all the check boxes. ஓகே, நம்ம ஜிடி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு போயிடலாம் நினைக்கிறேன். டெல்லி கேபிட்டல்ஸோட டாப் 5 பிக்ஸ் அப்படின்னு நான் பாக்குறது ஆப்வியஸ்லி கேஎல் ராகுல் வந்து ஒரு அண்டர் 12 crores கிடைச்சிட்டாரு. இவங்க எல்லாம் அதிக crores போற பட்ஜெட்ல அது பெரிய ஸ்டீல் தான். 11 crores கிடைப்பாரு நான் சீரியஸ்லி எக்ஸ்பெக்டே பண்ணல. சோ கேஎல் ராகுல் 14 crores 14 ஓகே, நான் 11.25 நினைச்சேன். ஓகே, செகண்ட் பாத்தீங்கன்னா ஜேக் ஃப்ரேசர் மெக்கக். அவருமே ஒரு அண்டர் 10 crores வந்து ஆர்டிஎம் பண்ணிட்டாங்க. நல்ல ஆர்டிஎம் ஆப்ஷன் அவங்க பண்ணது ஜேக் ஃப்ரேசர் மெக்கக். தேர்ட் வந்து ஸ்டார்க்கு. ஃபோர்த் வந்து நட்டு ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ். அவங்க என்ன பண்ணிருக்காங்க ஓவர் தேசம் தெரியும். ஸ்டார்க் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் அந்த பிளே ஆஃப்ஸ்ல அவர் கொடுக்குற கான்ட்ரிபியூஷன் பெரிய லெவல்ல இருக்குங்கிறனால ஸ்டார்க் அண்ட் நட்டு தேர்ட் அண்ட் ஃபோர்த்ல வச்சு. ஃபிஃப்த் அகைன் அவங்க ஆர்டிஎம் பண்ண முகேஷ் தான் நான் சொல்றேன். ரஷித் தாருக்கு வந்து டெம்ப்டட் ஆகி ஒரு ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணாம முகேஷ் மாதிரி ஒரு டெத் பவுலர் மேல இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறது எனக்கு ஒரு நல்ல இதா தெரியுது. சோ இதுதான் என்னோட டாப் 5 பிக்ஸ். கேஎல் ராகுல், ஜேக் ஃப்ரேசர் மெக்கக், ஸ்டார்க், நட்டு, முகேஷ். பிரீத்தம் ப்ரோ உங்களோட டாப் 5 பிக்ஸ்? ஐ திங்க் நம்ம எல்லாருமே கேஎல் ராகுல் தான் நான் பெஸ்ட் பிக்னு ஒத்துக்க போறோம். ஏன்னா அந்த மாதிரி மடியில வந்து விழுவாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. நான் நினைச்சேன் ஆர்சிபி வந்து 20-22 கோடி வரைக்கும் போவாங்கன்னு. போகல. ரொம்ப ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் எனக்கு அது. கேஎல் ராகுல் ரொம்ப சர்ப்ரைஸா இருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி போகலன்னு சீரீஸ். சோ அது டிசிக்கு டெரிஃபிக். இது 3-in-1 பிளேயர். கேப்டன், கேப்டன், விக்கெட் கீப்பர், ஓப்பனிங் பேட்ஸ்மேன். இன்னொரு நல்ல பிக். நிறைய பேர் அதை அண்டர் த ரேடார் அது ஃப்ளை ஆயிடுச்சு கொஞ்சம். ஃபாஃப் டு பிளஸி. அப்படி கேஎல் ராகுல் கேப்டன்சி பண்ண இஷ்டம் எல்லாம் அடுத்த வருஷத்துல இருந்து எடுத்துக்கிறேன், இந்த பிரான்சைஸ்ல நான் செட்டில் ஆகிறேன் அப்படின்னா ஃபாஃப் டு பிளஸி டீம் மேன் எடுத்து கேப்டன் பண்ணுவாரு. சுப்ரீம்லி ஃபிட், அதுல டவுட்டே கிடையாது. அண்டர் த ரேடார் அந்த பிக். அண்ட் ஃபாஃப் டு பிளஸி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சிம்பிள் 2 crores பேஸ் பிரைஸ்லேயே கிடைச்சிருக்கு. ஜேஎஃப்எம் அதுல டவுட்டே கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஐபிஎலுக்கு என்ன பிறந்தவன் ஜேஎஃப்எம். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 15 பால் மேல என்னைக்குமே ஆடல. இப்போ ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் சீரீஸ்ல கூட அவர் மொத்தமா சேர்த்தே 15 பால் தான் ஆடினாரு.
ஸோ அவர் T20 15 பால் தான் ஆடுவாரு. ஆனா அந்த 15 பால் உனக்கு நான் 35-40 ரன் நான் கொடுத்துறேன். ஸோ JFM ஒரு ஃபேண்டாஸ்டிக் பிக். I think they're very very lucky to get him. Mukesh I think is a great pick. Seems to be in good form. In fact முகேஷ் டிராவலிங் ரிசர்வ்ல இருந்து மெயின் ஸ்குவாடுக்கு எடுத்துன்னு வந்தா பிஜிடில நல்லா இருக்கும். ஏன்னா அடிலைட் மாதிரி ஒரு டே நைட் டெஸ்ட்ல சூப்பரா போடுவாரு முகேஷ். ஸோ முகேஷ் இஸ் இன் குட் ரிதம். கிரேட் பிக். அண்ட் எனக்கு இன்னொரு ரொம்ப பிடிச்ச பிக் ஏன்னா தெர் இஸ் ஆல்வேஸ் ஒரு இந்தியன் பேட்ஸ்மேனுக்கு ஆல்வேஸ் ஒரு நீட் இருக்கு. ஏன்னா ஒரு ஃபாரினர், ஸோ நீங்க 4 தான் ஆட முடியும். எனக்கு சமீர் ரிஸ்வி அவர் நான் இந்த யூபி லீக்ல ஆடி பார்த்திருக்கேன். சமீர் ரிஸ்வி இஸ் ஃபேண்டாஸ்டிக். இது சிஎஸ்கே 8.5 கோடி கொடுத்து கூட்டின்னு வந்தாங்க. 2 மேட்ச் ஆடினா. பட் சிஎஸ்கே 2 மேட்ச் கொடுத்துட்டு யாருமே டிராப் பண்ண மாட்டான். அன்பார்ச்சுனேட்லி பண்ணிட்டாங்க சமீர் ரிஸ்வியை. ஐ திங்க் சமீர் ரிஸ்விக்கு நீங்க ஒரு 6 to 8 கேம்ஸ் கொடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அப்துல் சமாத் டைப் ஆஃப் பிளேயர் சமீர் ரிஸ்வி. நீங்க 8 மேட்ச் கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டா 3 மேட்ச் அடிச்சு கொடுப்பாரு. ஸோ ஐ திங்க் தட் இஸ் a very good pick also for DC. ஓகே ரேவந்த், உங்களோட டாப் பைஸ் ஆஃப் டிசி? இல்ல கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வந்து கேஎல் ராகுல் ப்ரோ. ஸோ டவுட்டே இல்ல. ஏன்னா கேப்டன்சி, விக்கெட் கீப்பிங் ரெண்டுமே சார்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ ரெண்டாவது வந்து ஃபேசர் மெக்ரத். ஏன்னா அவர் 20 பால் விளையாண்டாருன்னா போதும். டெல்லி மாதிரி கிரவுண்ட்ல வந்து நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டு போயிடுவாரு. அவர் 20 பால் விளையாண்டா போதும். 20 பால் 50 ரன், 10 பால் 38 ரன். அது வந்து கேரண்டியா அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். ஸோ தேர்ட் வந்து நான் நடராஜன் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவருக்கு வந்து இந்தியன் டீம்லயும் இல்ல, பிளஸ் இன்ஜுரி கன்சர்ன்ஸும் இருக்கு. ஸோ மெகா ஆக்ஷன் மாதிரி ஒரு டஃப் மார்க்கெட்ல வந்து 10.75 crores போயிருக்காரு. ஸோ லைக் எந்த இன்ஜுரி இருக்கு, லைக் இந்தியாவில் ஆன் அண்ட் ஆஃப் சான்ஸ் தான். SRH வரை விட்டுட்டாங்க போது 10.75 அவரோட கெரியர்ல இது வந்து ஒரு பெரிய ஒரு பீக். ஸோ நான் வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தேர்ட் வந்து நடராஜன் சொல்லுவேன். ஃபோர்த் வந்து கண்டிப்பா மிச்சல் ஸ்டார்க். கண்டிப்பா ஒரு நல்ல பிரைஸ்க்கு அவரை ஸ்டீல் பண்ணிட்டாங்க. ஃபிஃப்த் வந்து நான் கண்டிப்பா ஃபேஃப் டுப்ளசி. ஏன்னா வந்து ஒரு வைஸ் கேப்டனா கண்டிப்பா அவர் தான் போட போறாங்க. ஃபேஃப் டுப்ளசி தான் இந்த வாட்டியுமே வைஸ் கேப்டன் அவங்க தேட வேணாம். மற்ற டீமுக்குலாம் வைஸ் கேப்டன் வந்து தேடணும். யாரை போடலாம், கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படிலாம் நம்ம தேடணும். ஸோ ஆனால் வேற ஸ்டாஃபுக்கு வந்து அது தேவையே இல்லை. ஆல்ரெடி லீட் பண்ணியிருக்காரு 3 வருஷம். ஸோ ஸ்ட்ரைட்டாவே வைஸ் கேப்டனா அவரை போட்டுருவாங்க. ஸோ என்னோட டாப் 5 இவங்க தான் ப்ரோ. பிரபு? ஓகே, ஸோ ஆக்சுவலா மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் 5க்கு போறதுக்கு முன்னாடி டெல்லி எப்பவுமே அவங்க ஆக்ஷன் டைனமிக்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அவங்க என்னைக்குமே வந்துட்டு பிளேயர் எடுக்கிறத விட மற்ற பேங்க்ஸை வந்துட்டு பிரேக் பண்றதுல கொஞ்சம் இதுவா இருப்பாங்க. ஸோ பாத்தீங்கன்னா ஒரு ரிஷப் பண்ணிட்டு ஒரு 27 ஆக்கி விட்டு, ஸ்ரேயஸ் ஐயரை வந்துட்டு ஒரு 26.75 ஆக்கி விட்டு, கேஎல் ராகுல் அண்ட் ஸ்டார்க்கை 25க்குள்ளேயே வாங்கிக்கிட்டாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜில என்னைக்குமே டெல்லி அடிச்சிக்க முடியாது. ஸோ அந்த வகையில ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் கேஎல் ராகுல் தான். ஸ்டீல் ஹேமங் பதானியா வந்துட்டு இன்டர்வியூல சொன்னாரு. ஸோ அதனால கண்டிப்பா அவர் தான் கேப்டன்சி, ஓப்பனிங். அவர் எப்பவுமே வந்துட்டு கேஎல் ராகுல் இருந்தப்ப அவர் வந்துட்டு ஸ்டெப் அப் பண்ணி ஆடணுங்கிற நீட் இருந்துச்சு. இப்ப அவரை சுத்தி நல்லா ஆடுற பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அவருக்கு ப்ரெஷர் இருக்காது. ஒரு அபிஷேக் போரலா இருக்கட்டும், ஜேக் ஃபேசர் மெக்கருக்கா இருக்கட்டும், ஃப்ரம் த பால் ஒன் அடிக்கிற மாதிரியான பிளேயர்ஸ். ஸோ அதனால கேஎல் ராகுல். அண்ட் நான் செகண்டா வந்துட்டு ஃபேசர் மேக்கர் தான். அவங்க வந்துட்டு நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம், ஆர்டிஎம் வந்துட்டு அவருக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஏன்னா வந்துட்டு சின்ன பையன், இன்னொரு 10 வருஷம் டீம்ல ஆடலாம். ஸோ பேக் பண்ணாங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு 10 years இருப்பாருங்கிறப்ப அது ஒரு நல்ல பை. தேர்டா நான் வந்துட்டு ஆக்சுவலா முகேஷ் குமார் தான் சொல்லுவேன். ஏன்னா ஆர்டிஎம் யூஸ் பண்ணாங்க, நல்ல பவுலர். அவங்களே தான் ஆக்சுவலா வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. டெல்லி தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க IPL குள்ள. ஸோ நல்லா போட்டுட்டு இருக்காரு, டீசெண்டா போட்டுன்னு இருக்காரு. அவர்கிட்டையும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் நிறைய இருக்கு. ஒரு ஸ்லோயர் ஒன்ஸ்லாம் நல்லா போறாரு. போன சீசனே பார்த்தோம், ரிஷப் பண்ட் அப் டு தி ஸ்டெம்ஸ்லாம் நிக்க வச்சு ஒரு மாதிரி நல்ல ட்ரிக்கியா போட்டாரு. ஸோ ஃபோர்த்தும் நான் வந்துட்டு ஆக்சுவலா அசுதோஷ் சர்மா தான் சொல்லுவேன். ஆக்சுவலா இந்த டீம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா வீக் லிங்க்னு பேசும்போது ஃபினிஷிங் தான் பிரச்சனை. ஸோ அசுதோஷ் சர்மா மாதிரி ஒரு பிளேயர், அதுவும் டெல்லி மாதிரி ஒரு குட்டி கிரவுண்ட்ல அவரை கொடுத்தீங்கன்னா அவர் கண்டிப்பா வந்துட்டு லாஸ்ட் 4 overs 40 50 உங்களுக்கு கண்டிப்பா அடிச்சு தருவாரு. அண்ட் ஃபிஃப்த் எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் தான். மிச்சல் ஸ்டார்க் மாதிரி ஒரு பவுலர் எனிடே வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்றது, ஒரு முக்கியமான மேட்ச், இம்பார்ட்டன்டான மேட்ச், அந்த கிளட்ச் சிச்சுவேஷன்ஸ்ல வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ஒரு நல்ல பிளேயரா இருப்பாரு. ஸோ இதுதான் என்னோட டாப் 5. ஓகே, எல்லாருமே டாப் 5 சொல்லுங்க சார். இல்ல ஐ திங்க் பிரபு சொன்னது பியூட்டிஃபுல் பாயிண்ட். அசுதோஷ் சர்மா அது ஃபேண்டாஸ்டிக். இது அண்டர் தி ரேடார் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டாரு. ஐ திங்க் அவர் நிறைய பஞ்சாபுக்கு ஒரு மேட்ச் இல்ல 2-3 மேட்ச் அடிச்சாரு. ஸோ ஐ திங்க் தட்ஸ் a குட் பாயிண்ட் பிரபு. அசுதோஷ் சர்மா நல்ல ஒரு சர்ப்ரைஸ் பிக்கா இருக்கலாம் டெல்லிக்கு. குட் பாயிண்ட். ஆமா. ஸோ நம்ம இங்க வந்து வீக் லிங்க்ஸ் பார்க்கணும் அப்படின்னா டிசில எனக்கு வந்து ஒரு லாங் டெய்ல் தெரியுது. பெருசா பேட்ல கான்ட்ரிபியூட்டே பண்ண முடியாத பவுலர்ஸ் தான் இருக்காங்க. முகேஷ், நட்டு, ஸ்டார்க், குல்தீப் இவங்கலாம் சும்மா ஏதோ நம்ம வச்சுக்க முடியுமே தவிர்த்து அவங்க கிட்ட இந்த ரன்ஸ் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. அண்ட் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் இல்ல. அக்ஷர் பட்டேலும் நம்ம வந்து நம்பர் 4ல சூப்பரா பண்ணிருக்காரு. இப்போ திருப்பி அவரை தான் வந்து ப்ரமோட் பண்ணி 6-7 ஆட வைக்க போறாங்களா என்னன்னு ஒரு யோசனை வருது. ஏன்னா ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் ஒரு குஷன் 6-7ல வந்து ஒரு பிக் 6 அடிப்பாரு, வித் பால் வந்து ஒரு 2 over போட்டு கொடுப்பாரு. அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆல்ரவுண்டரே இல்ல. லாங் டெய்லா தெரியற மாதிரி இருக்கு. அந்த பேலன்ஸ் மிஸ் ஆகுதோ, அந்த 6-7ல ஒரு நல்ல பேட்டர் வித் பால் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி அப்படிங்கிறது மட்டும் தான் ஒரு ஸ்லைட் வீக்லிங்கா தெரியுது. ஏன்னா டாப்ல பேட்ஸ்மேன்ஸ் ரொம்ப நல்லா இருக்காங்க, பவுலர்ஸ் வந்து கன்னா இருக்காங்க, பேச எதுவுமே கிடையாது. பட் அந்த ஆல்ரவுண்டர் ஸ்லாட் என்ன பண்ண போறாங்க, பினிஷ் பண்ணி கொடுக்குற அளவுக்கு ஒரு கமோடிட்டி இருக்கா,
ஏன்னா இப்போதைக்கு நம்ம ஃபினிஷரா இங்க பாக்குறது வந்து அசுதோஷ் அண்ட் ஸ்டப்ஸ் மட்டும் தான். அண்ட் அவங்களாலையும் பவுலிங்ல எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாதுங்கிறப்போ அதுதான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. சொல்லுங்க. அது குட் பாயிண்ட். அது ஸ்டப்ஸ் கொஞ்சம் bowling போடுவாரு, பட் நீங்க எவ்வளவு நம்மள மேக்ஸிமம் 1 hour ஏமாத்துவாரு, அதுக்கு மேல முடியாது. கொஞ்சம் ஃபினிஷிங் கம்ப்ளீட்டா ஸ்டப்ஸ் கையில தான் வரப்போகுது. ஸ்டப்ஸ் அண்ட் அக்சர் பட்டேல் தான் உங்க ஃபினிஷர்ஸ். இன்னொரு வீக்னஸ் நான் என்ன பாக்குறேன்னா, நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட், ரொம்ப லாங் டெய்ல். ஐ திங்க் டிசி வந்து இஸ் ஒன் ஆஃப் தோஸ் டீம்ஸ். இன்னொரு டீமும் இருக்கு வேற இந்த bowling is stronger than the batting, சிஎஸ்கே. அதே மாதிரி தான் டிசி, டெஃபினட்டா அவங்க bowling is stronger than the batting லாங் இது. அண்ட் இன்னொரு வீக்னஸ் நான் சொல்ல மாட்டேன், குல்தீப் கொஞ்சம் இன்ஜுரி ப்ரோனு. இப்ப கூட ஏதோ கிராயின் சர்ஜரிக்கு போயிருக்காரு ஜெர்மனிக்கு. அக்சர் பட்டேல், குல்தீப் உங்க மெயின் ஸ்பின்னர்ஸ்னா, குல்தீப் பிரேக் டவுன் ஆனா ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்பின்னர் யாரு? ஐ டோன்ட் நோ இஃப் தேர் இஸ் a quality ஸ்பின்னர் அங்க அவங்க டீம்ல ஸ்பின்னர் இருக்காங்களா அக்சரை பார்ட்னர் பண்றதுக்கு. ஏன்னா அக்சர் எப்படி 4 ஓவர் 35 ரன் 2 விக்கெட் எடுத்து வராது, அதுல டவுட்டே கிடையாது. யார் அந்த எண்ட்ல இருந்து போட போறாங்க ஸ்பின்னு? ஏன்னா டெல்லி வந்து பயங்கர பட்டா ஆயிடுச்சு திடீர்னு 220 230 போகுது ஸ்கோர் அங்க. சோ உங்களுக்கு ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர் தேவை. அங்க ஒரு ட்ரிக் மிஸ் பண்ணிட்டாங்களோ எனக்கு ஒரு ஃபீலிங் தட் ஒரு குவாலிட்டி ஸ்பின்னருக்கு போகாம அது ஒரு பெரிய வீக்னஸா தோணுது எனக்கு, குல்தீப் அப்படி இன்ஜர்ட் ஆயிட்டாருன்னா. ரேவந்த், உங்களோட வீக் லிங்கா என்ன தெரியுது டிசில? எனக்கு தெரிஞ்சு அதே தான் ப்ரோ. லைக் இப்போ மிடில் அதுக்கு அந்த ஃபினிஷிங் ரோல்ல வந்து யாரு லைக் ஸ்டப்ஸும் அச்சுதோஷ் சர்மா தான் இருக்காங்க. ஸோ லைக் அதுக்கு அச்சுதோஷ் சர்மாவே முடிச்சு கொடுத்துருவாரு. ஸோ அப்படி இல்லாங்கும் போது அந்த ஃபினிஷிங் லைன் தான் எனக்கு ஏதோ கொஞ்சம் இம்பேலன்ஸா தெரியுது எனக்கு. அதே பாயிண்ட் பிரபு. அதேதான் ப்ரோ. ஆக்சுவலா குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் ஒரு என்ன சொல்றது, இப்ப இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு எல்லா டீமே அப்படிதான் பண்ணுவாங்க. மெயின் லெவன்ஸ்ல ஆடுற 11 பேருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு எடுத்து வைப்பாங்க. குல்தீப் யாதவுக்கு அதை பண்ணலையோ அப்படிங்கிற ஒரே விஷயம் தான். ஏன்னா நீங்க வந்துட்டு அக்சர் பட்டேல் வந்துட்டு ஒரு ஜடேஜா மாதிரி அவர்கிட்ட மோர் தென் டேர்னுங்கிறத தாண்டி ஒரு ஸ்டெம் டு ஸ்டெம் லைன்ல உங்களுக்கு போட்டு போயிட்டே இருப்பாரு. வேற உங்களுக்கு விக்கெட் பர்ச்சேஸ் யார் பண்ணுவாங்கன்னா குல்தீப் யாதவ் தான் பண்ணுவாரு. ஸோ அந்த ஒரு ட்ரிக் மிஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அவங்களுக்கு ஆக்சுவலா தெரிஞ்சிருக்கு அசுதோஷ் சர்மா மட்டும் தான் வச்சிருக்கோம் அப்படிங்கறனால தான் டானவன் ஃபெரேரா அண்ட் ஹாரி ப்ரூக் மாதிரி ஒரு ஹிட்டர்ஸ் எடுத்திருக்காங்க. அவங்களால வந்துட்டு லைக் பால் 6 அடிக்க முடியும், அந்த சின்ன கிரவுண்ட்ல வந்துட்டு 6 அடிக்க முடியும் அப்படிங்கறனால எடுத்திருக்காங்க. அவங்க இந்தியன் கோர் இல்ல அப்படிங்கறனால தான் இப்ப பிரச்சனையே. உங்களால 4 ஃபாரினர்ஸ் தான் ஆட வைக்க முடியுங்கிறப்ப உங்களால ஒரு ஹாரி ப்ரூக்கையோ ஒரு டானவன் ஃபெரேராவையோ எடுத்து ஆட வைக்க முடியாது. அது ஒரு மிஸ்டேக். அண்ட் இன்னொன்னு மோர் தென் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, வீக் லிங்க்ங்கிறத தாண்டி நட்ராஜனோட ஃபிட்னஸ், அவருமே ஃபிட்டா இருக்கணும். இப்ப அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா மோகித் சர்மா எடுத்து வச்சிருக்காங்க. பட் மோகித் சர்மா லாஸ்ட் ஐபிஎல்லே கொஞ்சம் அடி வாங்கினாரு. மேபி அவங்க இன்கேஸ் அவரை மாத்துறாங்கன்னா மேபி தர்ஷன் நால்கண்டேவோட போனோம். எகைன் ஒரு யங் கமாடிட்டி, இன்னும் வந்துட்டு ப்ரூவன் கேண்டிடேட் இல்ல. சோ அந்த ஒரே ஒண்ணுதான் இது வீக் லிங்க் இல்ல. மேபி அது வீக்கா மாறும் எப்போனா நட்ராஜன் கொஞ்சம் ஏதாவது இன்ஜுரி ஆனானா. பட் அபார்ட் ஃப்ரம் தட் அந்த ஸ்பின்னர், குவாலிட்டி ஸ்பின்னர் அண்ட் ஃபினிஷர், லேக் ஆஃப் ஃபினிஷர்ஸ் மட்டும் தான் இவங்கள்ட்ட வீக் லிங்க். இப்போ நம்ம டிசி முடிச்சிட்டோம், நெக்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச்க்கு போயிடலாம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த பிரைஸ் பிட் பண்ணி ஏத்தி விட்டு எங்கேயாவது யார் தலையிலாவது கட்டிடலாம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி ஃபர்ஸ்ட் டேலயே பாதி பர்சன்ட் காலி ஆயிடுச்சு. அங்க இருந்து கூட திருப்பியும் நேற்று ஒரு 6 to 8 crores வச்சு பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 6 கோடி வச்சுட்டு 4 கோடிக்கு ஒரு பிளேயருக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பண்ணி நிறைய நல்ல பிக்ஸ் எடுத்திருந்தாங்க. ஸோ நான் டாப் பிக்ஸ்க்கு போயிடுறேன். ஆப்வியஸ்லி இஷான் கிஷன் வராரு. நம்பர் 4 தான் ஆட வைக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். பயங்கர லெப்டிஸ் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப 1 down வருவாரா தெரியல எனக்கு. நம்பர் 4ல ஆட வைக்க போறாங்க. நெக்ஸ்ட் முகமது ஷமி, புவிக்கு ரீப்ளேஸ்மெண்டா முகமது ஷமி எடுத்திருக்காங்க. இதுவும் ஒரு அப்கிரேட் தான். நட்டுக்கு பதில் ஹர்ஷல் பட்டேல் தான் டெத்ல கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் கொஞ்சம் அவர் எக்ஸ்பென்சிவா போவாரு. ஆனா ஹர்ஷல் பட்டேல் வந்து அந்த விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி நம்ம பார்த்திருக்கோம். எப்பவுமே அவரோட விக்கெட் காலம்ஸ் வந்து டிராட்டா இருக்காது. கண்டிப்பா விக்கெட் எடுத்து கொடுத்துருப்பாருன்றப்போ அவருமே ஒரு வேல்யூ அடிஷன். எந்த இடத்துல எஸ்ஆர்எஸ் கோட்டை விட்டுட்டு இருந்தாங்க லாஸ்ட் சீசன் தான் அந்த ஸ்பின்னர்ஸ் தான். ஸ்பின்னர்ஸ் வந்து பெருசா கான்ட்ரிபியூஷன் இல்ல. அவங்க ஷபாஸ் அகமது தான் ஒரு லீட் ஸ்பின்னராகவே வச்சு போயிட்டு இருந்தாங்க. அப்படிங்கிறப்ப ராகுல் சார் மாதிரி ஒரு கமாடிட்டியை பிக் பண்ணி எடுத்திருக்கிறது ஒரு வேல்யூ பையா தோணுது எனக்கு. அண்ட் ரொம்ப கம்மி பிரைஸ்லேயே கிடைச்சிட்டாரு. நான் வந்து மும்பை வந்து பெரிய பிரைஸ்க்கு போவாங்கன்னு நினைச்சேன். ஸ்டில் எஸ்ஆர்எஸ்க்கு கிடைச்சிட்டாரு. அண்ட் அப்துல் சமாதுக்கு பதில் அபினவ் மனோகரை வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த தான் டாப் 5 பிக்ஸ் என்னால பார்க்க முடியுது எஸ்ஆர்எஸ். ப்ளீஸ் ப்ரோ, நீங்க டாப் 5 பிக்ஸ். டாப் 5 பிக்ஸ் ஆஃப் எஸ்ஆர்எச்னா நான் வந்து அபினவ் மனோகரோட தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். கர்நாடகா பிரீமியர் லீக்ல வந்து ஹையஸ்ட் 6 ஹிட்டர் அபினவ் மனோகர். அகைன் ஆர்சிபி எப்படி அபினவ் மனோகர் விட்டாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. குஜராத் டைட்டன்ஸ் அவர் சான்ஸ் அவ்வளவு கொடுக்கல. அபினவ் மனோகர் ஃபேண்டாஸ்டிக் 6 ஹிட்டர், ஒரு கிளீன் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த பால். அது ஒரு கிரேட் பிக். அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச சமாதோட ஒரு அப்கிரேடுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அபினவ் மனோகர். முகமது ஷமி ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ், ஏன்னா அவர் ப்ரூவ் பண்ணணும் இருப்பாரு. ஏன்னா குஜராத் டைட்டன்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கொஞ்சம் அவர் he must be upset waiting to prove something. So முகமது ஷமி ஒரு ஃபேண்டாஸ்டிக் பிக். இன்னொரு எனக்கு ரொம்ப நல்ல பிடிச்ச பிக்னா ஆடம் ஜாம்பா. ஸோ ஆடம் ஜாம்பா ஒரு அண்டர் ரேட்டட் T20 bowler. ஆடம் ஜாம்பா மோஸ்ட் டேஸ் 4 ஓவர் 35 ரன் 3 விக்கெட், இல்ல 4 ஓவர் 30 ரன் 2 விக்கெட், அந்த மாதிரி பவுலர். ஸோ ஆடம் ஜாம்பா எடுத்தது பெரிய இது. ஏன்னா சன்ரைசர்ஸ்க்கு இப்போ ஒரு ஸ்பின்
பெருசா அவங்க ஒன்றும் ரிலை பண்ணல. லாஸ்ட் இயர் கூட அப்படி இவனை வச்சு ஷாபாஸ் அஹமத் அப்படி இப்படி வச்சு ஏமாத்திட்டு இருந்தாங்க. பட் ஆடம் ஜாம்பா டெரிஃபிக் பிக்னு எனக்கு தோணுது. நம்ம சிஎஸ்கேவோட சிமர்ஜித் சிங்கும் நல்ல போலர் தான், அங்க போயிட்டாரு இப்போ ஹைதராபாத்துக்கு. பட் ராகுல் சஹர் ஓகே, நிறைய நிறைய பார்த்துருக்கோம் நம்ம ராகுல் சஹரை. நீங்க ஸோ ஐ எம் நாட் பிக் ராகுல் சஹர் ஃபேன். பட் இஷான் கிஷன், அப்கோர்ஸ் இஷான் கிஷன் ஆன பிகெஸ்ட் கொஸ்டின் இஸ், நீங்க எங்க ஆடுவீங்க இஷான் கிஷன் ஆடினாக்கா 1, 2 or 3 ஆடணும். 1 and 2 ஆட முடியாது. ஏன்னா 1 and 2ல உங்களுக்கு அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் அதை மாத்த மாட்டாங்க. ஆடினா இஷான் கிஷன் 3ல தான் ஆடணும். ஸோ இஷான் கிஷன் 3 ஓகேயா, அப்போ நீங்க வந்து தென் யூர் எக்ஸ்டெண்டிங் யுவர் பேட்டிங். அப்புறம் வந்து கிளாசன் 4, NKR 5 அப்படி போகுது. ஸோ இஷான் கிஷன் வந்து நல்ல பிக் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதுதான் இவங்க பிக்ஸ். அண்ட் லைக் யூ செட், இஷான் கிஷனை கூட எப்படி விட்டாங்கன்னு தெரியல RCB, பட் சன்ரைசர்ஸ் முடிச்சிட்டாங்க. ஸோ யூஸ்வலி சன்ரைசர்ஸ் கொஞ்சம் அவங்க ஆப்ஷன் அவ்வளவு நல்லா இருக்காது, இந்த வாட்டி டீசென்ட்டா தான் பண்ணிருக்காங்க, டவுட் இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து முகமது ஷமி. சோ முகமது ஷமி தான் ஃபர்ஸ்ட் டாப் ஃபர்ஸ்ட் பிக். சோ ரெண்டாவது வந்து நான் வந்து, ஏன்னா முகமது ஷமி வந்து உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் புவி வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டாரு. சோ ரெண்டாவது வந்து நான் யார் சொல்லுவேன்னா இஷான் கிஷன். ஏன்னா உங்களுக்கு ராகுல் திரிபாதி மாதிரி உங்களுக்கு பேட்ஸ்மேன் விட்டதுக்கு வந்து ஒன் டவுன்லயா இல்ல ஓப்பனிங் கூட அவரை நீங்க விளையாட வைக்கலாம். ஸோ ரெண்டாவது வந்து நான் வந்து முகமது ஷமி சொல்லுவேன். மூணாவது வந்து ஸ்லோயர் ஒன் எஃபெக்டிவா போடக்கூடிய ஹர்ஷல் பட்டேல். ஸோ ஹர்ஷல் பட்டேல் வந்து நல்ல ஒரு பிக். ஏன்னா லாஸ்ட் ஆக்ஷன் ஸ்லோவர் ஒன்ஸ் நல்லா எஃபெக்டிவா போடுவார். IPL ஹேட்ரிக் வேற எடுத்திருக்காரு. ஸோ ஃபோர்த்து வந்து நான் வந்து வேற லைக் ஸ்பின்னர் அவங்க எடுத்து வச்சு நம்ம சொல்ல முடியும். ஸோ ஆடம் ஜாம்பா. ஃபிஃப்த் வந்து நான் வந்து கண்டிப்பா ராகுல் சஹர். ஸோ இவங்க லைக் அவங்க எடுத்து வச்சு பார்த்தா இது ஃபோர்த் ஃபிஃப்த் ஸ்பின் வந்து அந்த அளவுக்கு ஒரு மேட்ச் வின்னிங் ஸ்பின் காம்பினேஷன் இல்லைனாலுமே கூட ஓகே அப்படின்ற மாதிரி எடுத்துக்காங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் மோர் தென் இஷான் கிஷான் விட அவங்க பவுலர்ஸ் எடுத்தது தான் வந்துட்டு நான் வந்து நல்லா சொல்லுவேன். ஏன்னா அவங்க பேட்டர்ஸ் வந்துட்டு சீல் பண்ணிட்டாங்க ஹெட் கிளாஸ்ன்னு. ஸோ இனிமே வந்துட்டு அவங்க இஷான் கிஷானுக்கு எனக்கு போனதே இன்னும் ஏன்னு புரியல. ஏன்னா ஆல்ரெடி பேட்டிங் ஹெவியா இருக்கு, டாப் ஆர்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹெவியா இருக்கு. அவங்க போன வாட்டி லாஸ்ட் பண்ணதே அந்த ஸ்பின்னர் அந்த இதை வச்சுதான் இது பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஷமி, ஹர்ஷல் பட்டேல் ஐடியல் பிக். ஹர்ஷல் பட்டேல் வந்துட்டு ஒரு ஸ்லோயர் ஒன்ஸ் போடுவாரு, விச் இஸ் ரொம்ப வந்துட்டு இதுவா இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே முகமது ஷமி, ஹர்ஷல் பட்டேல் இவங்க 2 பேர் தான். இவங்களுக்கு அப்புறம் நான் தேர்டா வந்துட்டு அபினவ் மனோகர் தான் சொல்லுவேன். ஆப்வியஸ் ரீசன்ஸ், அந்த கடைசியில உங்களுக்கு அந்த ஒரு பினிஷிங் கொடுக்கறதுக்கு அபினவ் மனோகர் வேணும். அண்ட் தேர்ட் வந்துட்டு நான் வந்து ஆடம் ஜாம்பா தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க லாஸ்ட் இயரே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபெயில் ஆனது வந்துட்டு ஒரு விஜயகாந்த் மாதிரி, ஒரு மயங்க் மார்க்கண்டே மாதிரி ஒரு லெக் ஸ்பின்னர்ஸ்ட வந்துட்டு லைக் என்ன சொல்றது, அவங்களால பெருசா ஒன்னும் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. சோ ஒரு விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இல்ல அப்படிங்கறனால ஆடம் ஜாம்பா மாதிரி ஒரு பவுலர் வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு அந்த விக்கெட் டேக்கிங் எபிலிட்டியோட வராரு. அண்ட் நான் இன்னொன்னு வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு சர்ப்ரைஸ் பிக் தான் சொல்றேன், கமிந்து மெண்டிஸ். அவர் ஆக்சுவலா வந்துட்டு ரைட் ஹேண்ட்லயும் போடுவாரு, லெஃப்ட் ஹேண்ட்லயும் போடுவாரு. சோ மேபி அவர் கூட வந்துட்டு இன்கேஸ் ஆடம் ஜாம்பாவால ஆட முடியலன்னா அவரை கூட எங்க இருந்தாவது கொண்டு வந்து வச்சு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா 3 ஃபாரினர்ஸ் அவங்களுக்கு சீல்டு, ஹெட், கிளாஸ் அண்ட் கமின் சீல்டு. சோ அந்த ஒரு பொசிஷன்ல வந்துட்டு எய்தர் ஆஃப் ஜாம்பா ஆர் கமிந்து மெண்டிஸ் தான் ஆட வைப்பாங்க. சோ அந்த வகையில வந்துட்டு இவங்க 2 பேரும் ரொம்ப த்ரெட்னிங்கா இருப்பாங்க. மேபி ஹானரபிள் மென்ஷனா நம்ம ராகுல் சகர் சொல்லலாம். ஏன்னா ஒரு இந்தியன் பிளேயர், ஒரு இந்தியால T20 விளையாண்டுருக்காருங்கிறப்போ எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ங்கிறனால கண்டிப்பா ராகுல் சகரை லாஸ்டா மென்ஷன் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வீக் லிங்க்ஸுக்கு போயிடலாம். வீக் லிங்க்ஸ் எனக்கு ஆப்வியஸ்லி கிளாஸுக்கு அப்புறமா பெருசா பேட்டிங் இல்லாத மாதிரி தான் தெரியுது. இதுலயுமே அந்த ஃபினிஷிங் ரோல் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆனா இவங்க டாப் ஹெவி, அங்கவே மேட்சை சீல் பண்ணிட்டு போயிடலாம். அப்படி இருந்தும் இப்போ வந்து சப்போஸ் வந்து ஒரு கொலாப்ஸ் நடக்குது, நம்ம ஆல்ரெடி ஃபைனல்ஸ்ல பார்த்தோம், அந்த மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி பேட்டர்ஸ் யாராவது இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா தெரியல. ஏன்னா இப்போ இஷான் கிஷன் எடுத்ததால என்னால டாப் 3ல வந்து 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படியே இறக்குவாங்களான்னு தெரியல. ஹெட் அபிஷேக் சர்மாக்கு அப்புறம் NKR 1 டவுன் இறக்கிடுவாங்க நிதிஷ்குமார் ரெட்டியை. நம்பர் 4ல தான் இஷான் கிஷன் வருவாரோன்னு தோணுது. கிளாசன் அதுக்கப்புறம் அபினவ் மனோகருங்கிறப்போ யாருமே கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணி விக்கெட்ஸ் போயிருச்சு, ஒரு 3 to 4 விக்கெட்ஸ் போயிடுச்சுன்னா கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணி ஆடக்கூடிய பேட்டர்ஸ் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. இதுதான் எங்கேயாவது கொஞ்சம் வீக் லிங்கா இருக்குமா SRHக்கு நினைக்கிறேன். SRH நீங்க சொல்ற மாதிரி ஒரு நல்ல பாயிண்ட். அவங்க இதுல முடிச்சிடுறாங்க, அப் ஃப்ரண்ட் எல்லாத்தையும் முடிச்சிடுறாங்க அவங்க. சோ 160 கூட 12 ஓவர்ல அடிச்சுட்டு போயிடுறாங்க. பட் ஃபைனல்ஸ்ல பார்த்த மாதிரி திடீர்னு 20 for 3 என்ன பண்ணுவாங்க? அதுக்குதான் மேபி அபிராம் மனோகர், இஷான் கிஷன் எல்லாம் வச்சிருக்காங்களான்னு தெரியல எனக்கு. அது ஏன்னா NKR is also coming of age. ஸோ எனக்கு அந்த பேட்டிங் அவ்வளவு வீக்கா தெரியல. அவங்க டெத் போலிங் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அப்கோர்ஸ் அவங்க லாஸ்ட் இயர் குவாலிட்டி ஸ்பின்ல இருந்தா ஜாம்பாவையும் சஹாரையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. டெத் போலிங் கொஞ்சம் வீக்கா இருக்கும். பிகாஸ் ஷமி அப் ஃப்ரண்ட் இஸ் ஃபேண்டாஸ்டிக், பட் ஷமி டெத்ல எனக்கு தெரிஞ்ச ஷமி இஸ் நாட் வெரி கிரேட். அண்ட் கமின்ஸையும் அடிச்சிருவாங்க. ஸோ அதை பார்க்கணும். அவங்க டெத் போலிங் கொஞ்சம் வீக்கா இருக்குமோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். இந்தியன் கோர் கொஞ்சம் they try to improve the Indian core. அபினவ் மனோகர் இருக்காங்க, NKR is already there, and of course இஷான். பட் ஏதாவது நீங்க வீக்னஸ் பார்க்கணும்னா அவங்க டெத் போலிங் தான். பட் ஓவரால் சன்ரைசர்ஸ் யூசுவலா விட நல்லாவே ஆப்ஷனுக்கு வந்திருக்காங்க இந்த வாட்டி. எனக்கு தெரிஞ்சு
அவங்க ஸ்பின் டிபார்ட்மெண்ட் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு டீசென்டான ஸ்பின் கம்பேரிட்டிவ்லி அதர் டீம் கம்பேர் பண்ணும்போது டீசென்டான ஸ்பின் தான் எடுத்திருக்காங்களே தவிர ஒரு மேட்ச் வினிங் ஸ்பின் காம்பினேஷன் அவங்க இல்ல. இப்ப ரஷீத் கான் மேட்ச் வினிங் ஸ்பின்னர், ஸோ நூறு அகமது மேட்ச் வினிங் ஸ்பின்னர். ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்பின் டிபார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் டீசென்டா லைக் நான் ஒரு டீசென்டான ஒரு இது இருக்காங்களே தவிர ஒரு மேட்ச் வினிங் ஸ்பின்னர் டாக்டிக் இல்லையோன்னு எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது ப்ரோ. அது ஒன்று தான் கொஞ்சம் போல இருக்கு. ஓகே பிரபு, உங்களோட வீக் லிங்க்ஸ் என்ன தெரியுது எஸ்ஆர்ஹெச்? ப்ரோ ஆக்சுவலா இந்தியன் கோர் தான் ப்ரோ. என்னைக்குமே வந்துட்டு உங்களுக்கு ஐபிஎல் வின் பண்ணணும்னா உங்களுக்கு இந்தியன் கோர் வேணும் ப்ரோ. இப்போ என்ன பிரச்சனைனா இந்த பிளேயிங் லெவன்ல இருக்கவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரூவன் கேண்டிடேட்ஸான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஒரு இவருக்கு வந்துட்டு அபிஷேக் சர்மாக்கு வந்துட்டு ஒரு அதர்வா டைடே மாதிரி ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க, வேற இஸ் நாட் ப்ரூவன். அந்த லெவன்ஸ்ல வந்துட்டு இருக்கவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் கரெக்டா இல்ல. பிளஸ் இன்னொன்னு என்னன்னா ஒரு குவாலிட்டி ஆல்ரவுண்டர்னு இல்ல. என்கேஆர் நம்ம வந்துட்டு ஐபிஎல்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அஸ் ஆல்ரவுண்டரா வந்துட்டு இன்னும் யாரும் பார்க்கல. சோ இவங்க வந்துட்டு போன வாட்டி ஆர்ஆர் எப்படி வந்துட்டு அந்த 6 பவுலர்ஸ் 5 பேட்ஸ்மேன் அந்த ஒரு கான்செப்ட்ல போனாங்களோ அதே மாதிரி கான்செப்ட்ல போயிருக்காங்க. இவங்களுக்கு இம்பாக்ட் பிளேயர் ரூல் இருந்துமே அது வந்துட்டு லைக் பெருசா ஹெல்ப் பண்ணாதோ அப்படின்னு தோணுது. ஏன்னா நீங்க ஹர்ஷல் பட்டேலையோ கமின்ஸையோ வந்துட்டு ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டரா வேணா பார்க்கலாம். லைக் ஒரு 10 ரன்ஸ் ஒரு 15 ரன்ஸ் அடிப்பாங்க. பட் சாலிடா எனக்கு பேட்டிங்ல ஒரு பவுலிங்ல ஒரு 4 ஓவர் போட்டு 30 ரன், பேட்டிங்ல ஒரு 35-40 ரன் அடிக்கிற அந்த ஒரு கமாடிட்டி இல்ல. அண்ட் ஆஸ் ஆல்ரெடி செட் இந்தியன் அந்த ஒரு இது இல்ல. இந்தியன் கோர் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்துட்டு இதுவா இருக்கு. ஏன்னா இவங்க ரிட்டன்ஷனுக்கு எங்களுக்கு வந்துட்டு நாங்க ஃபாரின் ரிட்டன்ஷன் பண்ணோம், சோ அதுல வந்துட்டு கையை வைக்காதீங்கன்னு எஸ்பெஷலா பிசிசிஐ கேட்டு 3 ஃபாரினர்ஸ் ரீடைன் பண்ணாங்க. சோ அந்த ஒரு காரணத்தினால இந்தியன் கோர் வேணும், இந்தியன் கோர் மிஸ்ஸிங் எஸ்ஆர்ஹெச். அது ஒண்ணுதான் வீக் லிங்க். ஆமா, ஆப்வியஸ்லி நானுமே அந்த ஆல்ரவுண்டர் நம்பர் 6, 7ல ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் வேணும். அது இல்லதான் இங்க பேட்டர்ஸ் பவுலர்ஸ் அப்படின்னு இருக்கு, கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஹர்ஷல் பட்டேல், பேட் கமின்ஸ், அதுதான் நானுமே எழுதியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டீம் போயிடலாம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். அவங்களோட டாப் 5 பிக்ஸா நான் பாக்குறது ஆப்வியஸ்லி ஃபில் சால்ட், லிவிங்ஸ்டன், டிம் டேவிட். அப்படியே லைனா 3 பேர் வந்துறாங்க. டிம் டேவிட் எல்லாம் வந்து 3 crores எடுத்துட்டாங்க. அவரோட மிஸ் ஹிட் கூட சேப்பாக்ல வந்து 6ல போய் முடியும். லியம் லிவிங்ஸ்டனும் ஃபில் சால்ட் பத்தி பேசவே வேண்டாம், பெஸ்ட் பைஸ் தான். ஆப்வியஸ்லி லியம் லிவிங்ஸ்டன் 8.75 crores கிடைச்சிட்டாரு. ஏன் வந்து அவ்வளவு பெருசா எந்த டீமும் இன்ட்ரெஸ்ட் காட்டலன்னு தெரியல. அவரு கொஞ்சம் லெக் ஸ்பின்னும் போடுவாரு, ஆஃப் ஸ்பின்னும் போடுவாரு, பேட்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. பிபிகேஎஸ்ல மாட்டிக்கிட்டாரு அவரு, அதுதான் பிரச்சனை. மேபி கொஞ்சம் நல்லா பேக் பண்ற டீம்ல இருந்தா இந்த டைம்க்கு ஒரு ஐபிஎல்ல வெல் எஸ்டாப்ளிஷ்டு ப்ரூவன் பிளேயரா இருந்திருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. அப்படிங்கிறப்போ மேபி ஆர்சிபி ஒரு கிளீன் ரன் கொடுத்தாங்கன்னா மேக்ஸ்வெலுக்கு மேன் டு மேன் கரெக்டா ரீப்ளேஸ் பண்ணுவாரு. அந்த நம்பர் 4 ஸ்லாட்டுமே சீல் பண்ணி மேட்சை முடிச்சு கொடுக்கறதுக்கான எபிலிட்டி இருக்கு. ஃபில் சால்ட் கீப்பிங் பண்ண போறாரு, ஓப்பனிங் ஆட போறாரு. ஒரு ஃபயர் பவர் பேட்டிங் இருக்க போகுது. கோலி வந்து கரெக்டா கோலியை சுத்தி ஆடுற மாதிரி ஒரு டீம் ரெடி பண்ணிருக்காங்க எப்பவுமே. அப்படிங்கிறப்போ ஃபில் சால்ட், லியம் லிவிங்ஸ்டன், டிம் டேவிட் வந்துறாங்க. டிம் டேவிட் நம்ம ஆடாட்டியும் ரொமாரியோ ஷெப்பர்டும் இருக்காரு, சேம் ரோல்ஸ் பிளே பண்ண போறாரு. ஸோ 2 பேரும் ஈக்குவலைஸா தான் பாக்குறேன். அதுக்கடுத்து ஜிதேஷ் சர்மா டிகே இருந்த ஸ்பாட் அப்படியே சீல் பண்ண போறாரு. ஒரு விக்கெட் கீப்பர் லோவர் ஆர்டர்ல வந்து பினிஷ் பண்ணி கொடுக்கணும் அண்ட் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடணும் அப்படிங்கிறப்போ அதுவுமே நல்ல பையா பாக்குறேன். அண்ட் புவி, அவரு என்னதான் வயசாயிருக்கு அந்த அளவுக்கு இப்போ இது இல்ல அப்படின்னாடி கூட அந்த ஈகர் டு பெர்ஃபார்ம் அது எப்பவுமே நம்ம கிட்ட புவி கிட்ட பார்க்க முடிஞ்சிருக்கு. ஒரு ஐபிஎல் வருது அப்படின்னா நான் இன்னும் இருக்கேன், நான் என்னோட ஃபார்ம்ல தான் இருக்கேன் அப்படின்னு காட்டுவாரு. அட்லீஸ்ட் ஒரு 4-5 மேட்ச் வந்து அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம் அவரோட கான்ட்ரிபியூஷன் பெருசாவே. அப்படிங்கிறப்போ சேப்பாக்ல ஒரு ஹோம் கேம், சாரி சின்னசாமி ஸ்டேடியம்ல ஒரு ஹோம் கேம்ஸ்ல குரூஷியலா இருந்தாரு அப்படின்னா சூப்பரா இருக்கும். ஸோ இதுதான் என்னோட டாப் 5 பிக்ஸ். ஃபில் சால்ட் டெஃபினட்டா, ஏன்னா உங்களுக்கு ஒரு டாப் ஆஃப் தி ஆர்டர் யாரோ தேவை, ஃபேஃப் இல்ல இப்போ. ஃபில் சால்ட் டெஃபினெட்லி நல்ல பிக். லியம் லிவிங்ஸ்டன் லைக் ஃபார் லைக் கிளென் மேக்ஸ்வெல், நீங்க சொல்லலாம் ஒரு அப்கிரேடுன்னு. கிளென் மேக்ஸ்வெல் ஆஸ்திரேலியாவுக்கு க்ரூஷியல் மேட்ச்ல அடிச்சிருவாரு, ஐபிஎல்ல கோட்டை விட்டுருவாரு. பட் கிளென் மேக்ஸ்வெலுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கு. லியம் லிவிங்ஸ்டன் வந்துட்டாரு அதுக்கு பதிலா. அது எனக்கு அந்த பிக் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அஃப்கோர்ஸ் புவி வயசானாலும் ஒரு 14 கேம் சீசன்ல எப்படியும் ஒரு 4-5 கேம் பவர் பிளே அப் ஃப்ரண்ட் சூப்பரா போடுவாரு. ஒரு சீசன் சன்ரைசர்ஸ் யாக்கர்ஸும் நைல் பண்ணிட்டு இருந்தாரு, பட் ஆஃப் லேட் அது பண்ணல. சோ புவி அது நல்ல பிக். டாப் 5 பிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கண்டிப்பா நான் வந்து ஃபில் சால்ட் தான் சொல்லுவேன். ஏன்னா சின்னசுவாமி ஸ்டேடியம்ல வந்து ஒரு பயங்கர எஃபெக்டிவா இருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபில் சால்ட். ஸோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஜாஷ் ஹேசல்வுட். ஸோ அவங்க எடுத்த ரெண்டாவது எக்ஸ்பென்சிவ் பை வந்து அவங்க ஜாஷ் ஹேசல்வுட். ஸோ நான் ஃபாரின் ஸ்லாட்டை ஃபில் பண்றாரு, பிளஸ் வந்து பவர் பிளேயும் நல்லா பவுலிங் போடுவாரு. ஸோ மூணாவது பிக் வந்து நான் வந்து புவனேஸ்வர் குமார். ஏன்னா என்னதான் ஏஜ் இருந்தாலும் லைக் இந்தியா டீம்ல இருந்து வெளியே இருந்தாலுமே வந்து இனிஷியல் ஸ்விங் நல்லா பண்ணுவாரு, டெத்லயும் நல்லா போடுவாரு. ஸோ தேர்ட் வந்து நான் வந்து புவி. ஃபோர்த் வந்து லியாம் லிவிங்ஸ்டன் தான், ஏன்னா 2-3 ஓவர் அப்படி இப்படின்னு போட்டுருவாரு. ஃபினிஷிங் சின்னசாமி ஸ்டேடியம்ல கண்டிப்பா பெரிய 6 லான்ச் பண்ணுவாரு. ஃபிஃப்த் வந்து நான் வந்து கிருணால் பாண்டியா சொல்லுவேன். ஏன்னா வந்து எந்த பிரான்ச்சைஸுமே அவருக்கு ட்ரஸ்ட் பண்ணி போகாம இருக்கும்போது ஓகே மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் ஷீட்டா அங்க ரோல் ஆடுவாரு. பவுலிங்கும் கொஞ்சம் சம்டைம்ஸ் திடீர்னு வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருந்து போடுவாரு. ஃபாஸ்ட் பவுலர் லைன்ல இருந்து போட்டு கொஞ்சம் டிஃபரெண்டா தான் ட்ரை பண்ணுவாரு. ஸோ அதனால நான் வந்து
வந்து குணால் பாண்டியா சொல்றேன். பில் சால்ட், லியம் லிவிங்ஸ்டன், அந்த கிளென் மேக்ஸ்வெல் ரோல் சூப்பரா பண்ணுவாரு. ரசிக் சலாம் ஃபேண்டாஸ்டிக் bowler, டெல்லி கேபிட்டல்ஸ்ல இருந்தாரு. எமர்ஜிங் ஏஷியா கப் கூட ஆடினார், அண்டர் 23 ஏஷியா கப். நல்ல bowler, நல்ல யாக்கர் ஸ்டைல் பண்ணுவாரு, டீசென்ட் ஹிட்டர், டெரிஃபிக் ஃபீல்டர். ரசிக் சலாம் இஸ் டெரிஃபிக் பை. புவி ஆஃப்கோர்ஸ் 14 மேட்ச்ல எப்படியும் 5 மேட்ச் 6 மேட்ச் உங்களுக்கு பவர் பிளேல 2 விக்கெட்டாவது எடுத்து கொடுப்பாரு. அண்ட் மனோஜ் பண்டகே நல்ல ஆல்ரவுண்டர், கர்நாடகா ஆல்ரவுண்டர், ஆர்சிபியில இருந்திருக்காரு, அவருக்கு சான்ஸே கொடுக்கல. பட் நல்ல லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன் அண்ட் டீசென்ட் bowler மனோஜ் பண்டகே. இதுதான் என்னோட 5 picks. ஓகே பிரபு. அதான் நான் ஆக்சுவலா ஃபில் சால்ட் தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி விராட் கோலி கொஞ்சம் வந்துட்டு டைம் எடுத்துட்டு அப்புறம் இது பண்ணுவாரு, அடுத்த கியருக்கு போவாரு. ஸோ அப்படி இருக்கும்போது லாஸ்ட் டைம் ஃபேஃப் இருந்தனால ஃபேஃபும் வந்துட்டு அதே சேம் கமாடிட்டி, லைக் டைம் எடுத்து ஆடுவாருங்கிறப்போ ஒரு ஃபில் சால்ட் மாதிரி ஒரு பிளேயர் ஃப்ரம் த கோ ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிப்பாரு அண்ட் பவர் பிளேல மேக்ஸிமைஸ் பண்ணுவாருங்கிறப்போ அவர் ஒரு நல்ல பிக். லியம் லிவிங்ஸ்டன் அவர் வந்துட்டு ஆக்சுவலா சின்ன கிரவுண்டு, அவருக்கு இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அவர் அடிக்கிற பால்லாம் மேபி நிறைய அவுட் ஆஃப் தி ஸ்டேடியம் கூட போக சான்ஸ் இருக்கு. அண்ட் அவரோட எபிலிட்டி டு ஸ்பின், அந்த ஆஃப் ஸ்பின் ஃபார் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அண்ட் லெக் ஸ்பின் ஃபார் ரைட் ஹேண்டர்ஸ், அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேர்டா நான் வந்துட்டு ரொமாரியோ ஷெப்பர்ட் தான் சொல்லுவேன். எனக்கு ஒன் ஆஃப் தி என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஃபேவரட் பிளேயர், ஒரு ஆண்ட்ரே ரசல் மாதிரி, இல்ல நீங்க டிஜே பிராவோ மாதிரி கூட சொல்லலாம். அவர்கிட்ட வந்துட்டு அந்த பேஸ் பவுலிங், நல்ல ஒரு பேஸ் இருக்கும், வேரியேஷன்ஸ் இருக்கும், வேற பாலையும் வந்துட்டு ரொம்ப தூரமா அடிக்கிற மாதிரியான ஒரு பிளேயர் ரொமாரியோ ஷெப்பர்ட். ஃபோர்த் வந்துட்டு ஆக்சுவலா நான் வந்துட்டு ஜிதேஷ் சர்மா தான் சொல்ல போறேன், எஸ்பெஷலி ஃபார் அந்த டிகே ரோல். அவருக்கு வந்துட்டு ஒரு திரும்ப என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கணும். இந்தியா டீம்ல எடுத்து கொஞ்சம் திரும்ப வந்துட்டு டிராப் ஆனாரு. ஸோ அவருக்கு ஒரு நல்ல லாங் ரன் கிடைக்கணும்னா ஆர்சிபி மாதிரி ஒரு டீம்ல சின்னசுவாமி மாதிரி ஒரு ஸ்டேடியத்தில் ஆடும்போது தான் வந்துட்டு அது கரெக்டா இருக்கும். அண்ட் ஃபிஃப்த் வந்துட்டு நான் வந்துட்டு ஆக்சுவலா இவரை தான் சொல்லுவேன், நுவான் துஷாராவை தான் சொல்லுவேன். நுவான் துஷாரா அவர் வந்துட்டு என்ன சொல்றது, டெத் பவுலிங்க்கு வந்துட்டு அவர் யார்கர் நெயில் பண்ணாரு சின்னசுவாமியில அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட அந்த டெத் பவுலிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் சால்வ் ஆகும். நுவான் துஷாராவை ஆக்சலரேட்டட் ஆப்ஷன்ல அவங்க ஆக்சுவலா எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவுமே வந்துட்டு ஒரு நல்ல பிக். இவங்க தான் என்னோட டாப் 5. ஓகே, ஆக்சுவலி எனக்கு ஆர்சிபி பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி இந்த இயர் வந்து ரொம்ப பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. பிக் நேம்ஸுக்கு வந்து பெருசா இன்வெஸ்ட் பண்ணாம நாங்க இதை தான் பண்ண போறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஆக்ஷன் முடிஞ்ச அப்புறம் பெரிய கிரிட்டிசிசம் இருந்துச்சு அவங்க மேல. எல்லாரையும் விட்டு நீயா பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியா ஃபுல்லா அதுக்கு அவங்க மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்தே ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க. இன்னும் ஆக்ஷன் முடியல, இன்னும் நிறைய பிக் பிளேயர்ஸ் எட் டு கம் அண்ட் நம்ம கிட்ட பெரிய பர்ஸ் இருக்குன்னு சூப்பரா பண்ணாங்க. செகண்ட் டேல கரெக்டா அண்டர் ரேட்டட் பிளேயர்ஸா எடுத்திருக்காங்க அண்ட் டெஸ்பரேட் டு ப்ரூவ். அப்படிங்கிறப்போ எனக்கு என்னமோ ஆர்சிபி ஒரு 90% செட் ஆயிருக்க மாதிரி தான் இருக்கு. நம்ம வீக்லிங்ஸ்னு ரொம்ப பூத கண்ணாடி வச்சு பார்க்கணும்னா இங்க வந்து கொஞ்சம் ஃபெயில்டு ஃபினிஷர்ஸ் தான் இருக்காங்க. ஒரு ப்ரூவன் ஃபினிஷர் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி இல்ல. லியம் லிவிங்ஸ்டன் பாத்தீங்கன்னா ஃபெயில்டு கமாடிட்டி தான் பிபிகேஸ்க்கு. டிம் டேவிட் பாத்தீங்கன்னா ஃபெயில்டு கமாடிட்டி தான். ஜிதேஷ் சர்மாவும் லாஸ்ட் இயர் பெருசா அவரால் எதுவும் பண்ண முடியல. குருணால் பாண்டியா இவங்க தான் 4 பேர் வராங்க லைனா 4ல இருந்து 7 வரைக்கும். அப்படிங்கிறப்போ இவங்க எந்த அளவுக்கு எஃபிஷியண்டா இருக்க போறாங்கன்றது பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்க போது. பட் நல்லா பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. பட் நம்ம இந்த கான்செப்ட்ல நம்ம ஏதாவது ஒன்று சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் தோணுது. பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுது, ஸ்டில் இருந்தாலுமே எனக்கு என்னமோ அவங்க இந்த வாட்டி நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் தயால் எப்படி நல்லா பண்ணாரோ, ரஷிக் தார், பிரீத்தம் ப்ரோ சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த மாதிரி எமர்ஜிங் பிளேயர்ஸ் எடுத்து வந்து பிளே பண்ண வச்சா ரொம்பவே நல்லா இருக்கும் ஆர்சிபின்றது என்னோட எப்போ கருத்தா இருக்கு. அண்ட் புவனேஸ்வர் மாதிரி ஒரு பவுலர், ஹேசல்வுட் மாதிரி ஒரு பவுலர் இருக்காங்கன்றப்ப ஸ்பின்னர் டிபார்ட்மெண்ட் தான் நம்ம மேபி கொஞ்சம் யோசிக்கணும். ஸ்வப்னல் இருக்காரு, குருணால் பாண்டியா இருக்காரு, ஒரு பெரிய இதுக்கு போல அவங்க வேற யாருக்குமே, வாஷிக்கு போல, சாண்ட்னருக்கு போல, அந்த மாதிரி யாராவது ஒரு இன்னுமே எஃபிஷியன்ட் ஒரு லீட் ஸ்பின்னர் இவங்க தான் வந்து அந்த ஸ்பின் டிபார்ட்மெண்ட் வந்து ஹோல்டு பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி யாரும் இல்ல. ஸ்டெம்ப் டு போடுற குருணால் பாண்டியாக்கு போயிருக்காங்க. இன்னொரு ஸ்பின்னர் ஸ்வப்னில் சிங் ஆல்ரெடி நல்லா பண்ணிருக்காரு, கொஞ்சம் பிக் சிக்ஸஸ் இருப்பாரு. இவங்க தான் 2 ஸ்பின்னரா இருக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் டாப்ல. ஸோ மேபி ஸ்பின்னர்ஸ் மேல இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. இல்ல சுரேஷ் சர்மாவும் இருக்காங்க அவங்களுக்கு ஸ்பின்னுக்கு. ஸோ ஸ்பின் இஸ் ஆல்சோ ஓகே. சுரேஷ் சர்மா ஓரளவுக்கு கேகேஆருக்கு நல்லா தான் பண்ணாரு. பட் நீங்க அப்ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூவி இருக்காரு, ஹேசல்வுட் இருக்காரு. ஹேசல்வுட் வந்து ஃபேண்டாஸ்டிக் டெஸ்ட் பவுலர், T20 ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ஓவர் லீக்ஸ்ல ஸ்பெஷலிஸ்ட கூட்டிட்டு வந்துடுறாங்க. T20 ஸ்பெஷலிஸ்ட், போலிங் 4 ஓவர் கன்னா போடுறான், பேட்டிங் கன்னா, அந்த மாதிரி எடுக்கலாம் அவங்க. அதுதான் எனக்கு ஒரு இது. அண்ட் ஆர்சிபி எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வீக்னஸ் என்னன்னா இந்த ரைட் 11 அவங்க பிக் பண்றதுக்கு 7 கேம் ஆயிடுது. போன வருஷம் பாத்தீங்கன்னா பில் சால்ட் வந்த அப்புறம் தான் 1-7ல இருந்து 7-7 போனாங்க. அவங்க ரைட் 11 பிகினிங்ல இருந்து எடுக்கிறது கிடையாது. அதுவும் சாரி வில் ஜாக்ஸ், பெரிய பாருங்க, வில் ஜாக்ஸ் வந்ததுல இருந்து 1-7ல இருந்து 7-7 போனாங்க. ஸோ ஐ திங்க் அவங்க சேலஞ்ச் எப்பவுமே அவங்க ரிசோர்ஸஸ் யூட்டிலைஸ் பண்றதா அவங்க பிகெஸ்ட் வீக்னஸ் எனக்கு தெரிஞ்சு. பட் பேஸ் போலிங் ரொமாரியோ ஷெப்பர்ட், ஐ திங்க் பிரபு சொன்னாரு, ரொமாரியோ ஷெப்பர்ட் என்ன பேட்டிங்ல ரன் அடிக்கிறாரோ அதெல்லாம் பாத்துக்க ரொமாரியோ ஷெப்பர்ட் பத்தி அது ஒரு ப்ராப்ளம் அவர்கிட்ட. சோ ஓகே, ஆர்சிபி கூட டன் பெட்டர். பட் நான் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். டிஸ்அக்ரி வித் எங்க 90% டீம் செட் ஆயிடுச்சுன்றாரு. ஆர்சிபி ஸ்டில் பீங் ஆர்சிபி தான் என்ன பொறுத்த வரைக்கும். நிறைய ஓட்டைகள் இருக்கு ஆர்சிபில. நோட்டபிளி நீங்க பாத்தீங்கன்னா இந்த பேஸ் போலிங் டிபார்ட்மெண்ட்லயே ஆகட்டும்,
மிடில் ஆர்டர்ல ஆகட்டும். அண்ட் ஆர்சிபி கொஞ்சம் ஃபாரினர்ஸ் ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்திருக்காங்க. 4 பேர் தான் ஆட முடியும். நீங்க உங்க இந்தியன் கோர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா? அதுக்கான ஒரு கேஎல் ராகுல் மாதிரி ஒரு பிளேயர் அங்க இருந்திருக்கணும்னு ஃபீல் பண்றேன். இல்ல, ஏன்னா அவங்க இந்தியன் கோர் நம்ம இவங்களை பத்தி சொன்னோம், சன்ரைசர்ஸ் பத்தி இந்தியன் கோர் ஸ்ட்ராங் இல்லைன்னு சொன்னோம். நீங்க ஆர்சிபி பாருங்க, அவங்க இந்தியன் கோர் ஸ்ட்ராங்கா? ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ஸ்ட்ராங். எல்லாமே யங்ஸ்டர்ஸா இருக்காங்க. கரெக்ட். இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு ஒண்ணே ஒண்ணுதான். டெத்ல வந்து ஹேஸ்லூட் எவ்வளவு எஃபிஷியன்ட்டா இருப்பாருன்னு தெரியல. சோ டெத்ல வந்து கொஞ்சம் ரன்ஸ் லீட் பண்ணிருக்காரு. 4 over 60 கூட இதே ஆர்சிபில இருக்கும்போது அவர் ரன்ஸ் கொடுத்திருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது ஹேஸ்லூட் டெத்ல இப்படி போட போறாருன்றது ஒரு மெயின் பாயிண்ட். பிளஸ் வந்து மேட்ச் இன்னிங் ஸ்பின்னர் சிமிலர் டு ஹைதராபாத் தான். ஓகேவா ஸ்பின் லைன் அப் எடுத்துட்டாங்க. சுயா சர்மாவை நீங்க 3.8 crores கொடுத்து எடுக்கும்போது அவரை நீங்க லீட் ஸ்பின்னரா வச்சாதான் நீங்க எடுத்த ஒரு பேக்கேஜ்க்கு அவர் 11th விளையாடணும். ஏன்னா ஸ்வப்னில் சிங் லாஸ்ட் டைம் அவர் வந்து 1 point எடுத்து இவர் 3 வரைக்கும் போயிருக்காங்க போது சோ அவர் நீங்க எடுத்தாதான் நீங்க வந்து அந்த ஒரு ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டை ஃபுல்லா யூஸ் பண்ணாங்க அப்படின்றது ஒரு சைடு ஃபுல்ஃபில்டா இருக்கும். அப்படிங்கும்போது வந்து டெத் ஓவர் வீக்னஸ் பிளஸ் வந்து ஓகே ஸ்பின் அட்டாக் தான் ப்ரோ, நாட் மேட்ச் வின்னிங் ஸ்பின் அட்டாக்ங்கும் போது இது 2 வீக்கா நான் பாக்குறேன் ப்ரோ. ஓகே பிரபு. அதேதான் ப்ரோ. ஆக்சுவலா அவர் பிரீத்தம் ப்ரோ சொன்ன மாதிரி அவங்க யூட்டிலைசேஷன் ஆஃப் பிளேயிங் 11 அதை கரெக்டா பண்ணுவாங்களா, பிளேயிங் 11 கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுவாங்களா, அது ஒண்ணு பிரச்சனை. ஸ்ட்ராங் இந்தியன் கோர் கிடையவே கிடையாது. ரஜத் பட்டிதார் மட்டும் தான் இருக்காரு. ஜிதேஷ் சர்மாவே வந்துட்டு கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபா தான் இருக்காரு. நீங்க ஜிதேஷ் சர்மாவே வந்துட்டு நீங்க கொஞ்சம் வந்துட்டு என்ன சொல்றது, ரொம்ப ட்ரஸ்ட் பண்ண முடியாது. நல்ல பை, பட் அவர் வந்துட்டு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி கொடுப்பாரா, உங்களுக்கு பிளே ஆஃப் எடுத்துட்டு போவாரா அப்படின்னா டவுட் தான். நீங்க பாத்தீங்கன்னா விராட் கோலி, ஃபில் சால்ட், லியம் லிவிங்ஸ்டன், அதுக்கப்புறம் அந்த இதுக்கு நடுவுல வந்துட்டு உங்களுக்கு ரஜத் பட்டிதார் ஆடுவாரு. லிவிங்ஸ்டனுக்கு அப்புறம் வந்துட்டு மேபி ஜிதேஷ் சர்மா ஆடுவாரு. பட் இதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எய்தர் ஆஃப் ரொமாரியோ ஷெப்பர்ட் இல்ல வந்துட்டு டிம் டேவிட் தான் போகணும். ரொமாரியோ ஷெப்பர்ட் ஒரு பவுலிங் ஆப்ஷன். டிம் டேவிட் எடுத்துட்டீங்கன்னா நீங்க ஸ்ட்ரைட்டாவே ஹெசல்வுட்டோ இல்ல நுவான் துஷாராவோ தான் எடுக்க முடியும். சோ அங்க ஒரு ஃபாரின் பிளேயர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நுவான் துஷாரா, அங்க ஒரு ஃபாரின் பிளேயர் எடுக்கலனா டவுன் தி ஆர்டர்ல ஒரு நுவான் துஷாரா மாதிரி ஒரு பிளேயரையும் ஜாஸ் ஹெசல்வுட் மாதிரி ரெண்டு பேசர்ஸ் வச்சுட்டு போலாம். வேற ரஷிக் தாருமே வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்றது, இன்னும் கொஞ்சம் அவருக்கும் கொஞ்சம் டைம் வேணும். இன்னொன்னு சின்ன சுவாமி ஸ்டேடியம் மாதிரி அவர் வந்துட்டு அங்க ஆடினார்னா மேபி ரொம்ப ரன்ஸ் போனார்னா அவரோட கான்பிடன்ஸ் லெஸர் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் தான். அண்ட் லேக் ஆஃப் ஸ்பின்னர்ஸ். சுயா சர்மாவையோ குணால் பாண்டியாக்கு போட்ட 5.75 வாஷிங்டனுக்கு போட்டிருந்தாங்கன்னா பெஸ்டா இருந்திருக்கும், சூப்பரா இருந்திருக்கும். ஒரு சாலிட் இந்தியன் பேட்ஸ்மேன், சாலிட் இந்தியன் ஆஃப் ஸ்பின்னர். அண்ட் வாஷிங்டன் ஆர்சிபில நல்லாவே இருந்திருக்காரு. சோ அது ஒண்ணுதான். அண்ட் இன்னொன்னு நான் வந்துட்டு என்ன குறையா பாக்குறேன்னா, அவங்க விராட் கோலியை தவிர்த்து வேற யாரையா கேப்டனா போட்டா எனக்கு தெரிஞ்சு இந்த டீமை பெட்டரா யாராலையும் யூஸ் பண்ண முடியாது. விராட் கோலிக்கே தான் கேப்டன்சி கொடுக்கணும். அது ஒண்ணு கொடுக்காம மேபி ஒரு ஃபில் சால்ட்டுக்கு கொடுத்துட்டாங்கனாலோ இல்ல ஒரு லியம் லிவிங்ஸ்டன் சைடு போயிட்டாங்கனாலோ அதுவுமே வந்துட்டு கொஞ்சம் வீக் லிங்கா இருக்கும்னு தோணுது. ஓகே, தட் நம்ம லாஸ்ட் டீம் இன்னைக்கு பார்க்க போற லாஸ்ட் டீம் பாத்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் ரன்னிங் சாம்பியன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். கொஞ்சம் வந்து எடுத்ததுமே சொல்லணும்னா ஒரு பிளேயர் மேல அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. பர்ஸே வந்து 50 crores தான் இருந்தது. அப்படிங்கிறப்போ ஒரு மாடரேட் ஒரு பிளேயர்ஸ் தான் பிக் பண்ண முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு ஃபர்ஸ்ட் டேலே தள்ளப்பட்டுட்டாங்களோ கேகேஆர் அப்படின்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. கோரை ரீடைன் பண்ணுன்ற டெஸ்பிரேஷனுக்காக ஒரு 23 crores வந்து வெங்கடேஷ் ஐயருக்கு போயிருக்கலாமா இல்ல வேணாமான்னு இன்னுமே நான் யோசிச்சுட்டு இருக்கேன். சோ நம்ம டாப் 5 பிக்ஸுக்கு போயிடலாம். ஆப்வியஸ்லி கேலிபரை வச்சு அந்த பிளேயர் அந்த பிரான்சைஸ்க்கு பண்ணிருக்கிறத வச்சு பாக்கணும்னா பிரைஸ் நம்ம என்ன வேணா டிபேட் பண்ணலாம். பட் டாப் பிக் வந்து வெங்கடேஷ் ஐயர் தான். சோ அதுல வந்து டிபேட் பண்ண முடியாதுன்னு தோணுது எனக்கு. சோ வெங்கடேஷ் ஐயர் டாப் ஃபர்ஸ்ட், செகண்ட் QDK குவிண்டன் டிகாக்கா எடுத்துட்டாங்க. சோ ஆப்வியஸ்லி அவர் தான் விளையாட வைக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். குர்பாஸ் வந்து அவருக்கு பேக்கப் இருப்பாருன்னு தோணுது. தேர்ட் வந்து வைபவ் அரோரா தான் சொல்லுவேன் நான். ஏன்னா வந்து வைபவ் அரோரா இன்னும் கூட கொஞ்சம் வேற ஏதாவது டீம்ஸ் புஷ் பண்ணிருக்கலாம். அந்த பனானா ஸ்விங் அதெல்லாம் டாப்ல ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. சிஎஸ்கேவே கூட கொஞ்சம் ஃபைட் பண்ணிருக்கலாமோன்னு தோணுச்சு. அவங்க தீபக் சார் வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்காங்கன்னா ரொம்ப நல்ல ஸ்விங் பவுலர். பட் ஒரு 6 overs அப்புறமா அவர் எந்த அளவுக்கு எஃபிஷியன்டா இருப்பாருன்னு தெரியாது. பட் 6 overs பிரேக் த்ரூ எடுத்து கொடுப்பாரு. அப்படிங்கிறப்போ அவர் வந்து அவரையுமே சொல்றேன் டாபிக்கா. அடுத்து வந்து வேற பெருசா சொல்ல முடியல. அதனால என்னால 3 தான் இருக்கீங்க டாபிக்ஸ். அதுக்கடுத்து ரவுமன் பவலையும் மயங்க் மார்க்கெண்டே இல்லைன்னா அங்கிரிஷ் ரகுவன்சி தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. அங்கிரிஷ் ரகுவன்சி ஆப்வியஸ்லி பிளேயிங் 11ல இருக்க போறாருன்னு தோணுது. சோ இதான் என்னோட டாபிக்ஸ். தேங்க்யூ. என்னோட டாபிக்னா நான் நிச்சயமா வெங்கடேஷ் ஐயர் சொல்ல மாட்டேன். நீங்க 23 கோடி கொடுத்து அவரை ரீட்டே செலக்ட் பண்ணும்போது ஏன் 14 கோடி கொடுத்து வச்சுக்கல, 11 கோடி கொடுத்து வச்சுக்கல, சத்தியமா எனக்கு புரியல. ஒரே ஒரு ரீசன் என்னன்னா, வெங்கடேஷ் ஐயர் மத்திய பிரதேஷுக்கு கேப்டன், சந்திரகாந்த் பண்டிட் மத்திய பிரதேஷ் கோச். சோ இப்போ உங்களுக்கு ஸ்ரேயஸ் ஐயர் இல்ல, யாரு கேப்டன்சி பண்ணுவாங்க? வெங்கடேஷ் ஐயர் தான் கேப்டன்சி பண்ண போறாரு. அதுக்கு தான் வெங்கடேஷ் ஐயருக்கு அந்த காசு கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. வேற யாருக்கும் கேப்டன்சி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஆண்ட்ரேஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் 14 மேட்ச்ல 6 மேட்ச் ஹாம்ஸ்ட்ரிங் பிடிச்சிட்டு உள்ள போடுவாரு. சோ சுனில் நாராயண் கேப்டன்சி மெட்டீரியல் கிடையாது. சோ வெங்கடேஷ் ஐயர் லேட் மத்திய பிரதேஷ் அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அது நான் டாப் பிக்னு சொல்லவே மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிக்னா அங்கிரிஷ் ரகுவன்ஷி. ஏன்னா போன வருஷமே 2-3 மேட்ச் அந்த ஒரு பிளிட்ஸ் பண்ணாரு. நம்பர் 3ல வந்து 50 of 32 balls ஒரு மேட்ச்ல அடிச்சாரு. யாரோட ஞாபகம் இல்லை. பட் அங்கிரிஷ் ரகுவன்ஷி ரொம்ப ப்ராமிசிங் ஒரு யங்ஸ்டர். QDK ஏன்னா QDK இப்போ எல்லாத்துல ஃபார்மேட்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டு T20 லீக்ஸ்ல தான் ஆடிட்டு இருக்காரு. QDK அவர் கேம் ஷாப்பா இருக்கு. அவங்களுக்கு விக்கெட் கீப்பர் வேணும். அப்படி QDK இல்லைன்னா ராமனுல்லா கர்பாஸ் பண்ணிக்கலாம் அதே ரோல. ஸோ QDK நல்ல பிக்கு. அங்கிரிஷ் ரகுவன்ஷி ரொம்ப நல்ல பிக்கு. எனக்கு இன்னொரு ரொம்ப நல்ல பிக்கு உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்து ஸ்பென்சர் ஜான்சன். டெரிஃபிக் பிக் அது. ஸ்பென்சர் ஜான்சன் ஃபேண்டாஸ்டிக் பவுலர். 2.8 crores அப்சல்யூட் ஸ்டீலிங். அது அதுக்கு மேலாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. வைபவ் அரோரா அந்த பனானா ஸ்விங் பண்ணுவாரு. வைபவ் அரோரா நல்ல பிக்கு. இன்னொரு பிக் நான் சொல்றேன், எல்லாரும் ஆச்சரியப்பட போறீங்க.
இல்ல உம்ரான் மாலிக் fantastic pick. நான் எதுக்கு சொல்றேன்னா உம்ரான் மாலிக்கும் வைபவ் அரோராவும் பரத் அருணுக்கு அடியில 3 வருஷம் போலிங் கத்துக்கிட்டாங்கன்னா they will become fantastic bowlers. நீங்க ஃபாஸ்ட் போலிங் கத்துக்கணும்னா அங்க போங்க, ஏன்னா பரத் அருண் இருக்காரு. இன்னைக்கு பும்ரா சிராஜ் இப்படி இருக்காங்கன்னா அதுக்கு பரத் அருண் தான் மூல காரணம். ரவி சாஸ்திரி பரத் அருண் தான் பேக் பண்ணாங்க. பரத் அருண் இஸ் ஃபேண்டாஸ்டிக் ஃபாஸ்ட் போலிங் கோச். உம்ரான் மாலிக்குக்கும் வைபவ் அரோராவுக்கும் இது நல்ல லேர்னிங் ஸ்கூல் அண்ட் they will be better bowlers for this. So இதுதான் என்னோட பிக்ஸ். ஓகே ரேவந்த், உங்களோட டாப் பிக்ஸ் ஃபார் கேகேஆர்? கண்டிப்பா வெங்கடேஷ் ஐயர் தான். ஏன்னா ஆக்ஷன்லயே 2வது டாபிக் அவர் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் தான் ஃபர்ஸ்ட் சொல்லிதான் வேற வழி இல்லை. ஏன்னா இவரு வெங்கி மைசூர் எடுக்கும் போதே தெரிஞ்சு போயிடுச்சு எனக்கு. நீ அவர் சிரிச்சுட்டே தான் இருந்தாரு, நீங்க எவ்வளவு வேணா போங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்க வந்து ஆர்சிபி இறங்க போறாங்கன்னு சொல்லிட்டு தூக்கிட்டே இருந்தாரு. அதே மாதிரி எடுத்துட்டாங்க. ஸோ 2வது வந்து நான் குவிண்டன் டிகாக் வந்து விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்டரும் அவங்களுக்கு செட் ஆயிடுச்சு. பிளஸ் ஓப்பனிங்ல வந்து ஈடன் கார்டன்ஸ் மாதிரி கிரவுண்ட்ல வந்து லெஃப்ட் சைட்ல செம்மையா லான்ச் பண்ணுவாரு. ஸோ அது 2வது. 3வதே வந்து பாத்தீங்கன்னா உம்ரான் மாலிக் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா லைக் வந்து எக்ஸ்பிரஸ் பேஸ்ல போடுவாரு. சோ திடீர்னு வந்து மிடில் ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு குட் லென்த்ல வந்து ஒரு விக்கெட் போட்டு ஒரு போல்ட் எடுப்பாரு. சோ அதை நான் சொல்லுவேன். 4வது வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ரிக் நார்கே நான் சொல்லுவேன். ஏன்னா லைக் எக்ஸ்பீரியன்ஸான பவுலர், டெல்லிக்கு வந்து நல்லா பண்ணிருக்காரு. போன வருஷம் ஒரு பேட் சீசனால அவரோட ஃபார்ம்ல இதா இருந்திருக்கு. சோ ஸ்டில் ஒரு பேக்கப் ஆப்ஷன் வரைக்கும் ஆண்ட்ரிக் நார்கே. 5th வந்து நான் வந்து மொயின் அலி சொல்லுவேன். ஏன்னா வந்து ஸ்பின் ட்ராக்ல அவர் கொஞ்சம் எஃபெக்டிவா இருப்பாரு. அதனாலதான் சென்னையை எடுத்தாங்க. ஸோ அன்சோல்டா போயிடுவாருன்னு பயந்தோம். ஸோ அட்லீஸ்ட் வந்து ஓகே ஒரு பிட்டு கிடைச்சிருக்கு. ஸோ இன்கேஸ் வந்து ரசல் வந்து ஹாம்ஸ்ட்ரிங் போயிட்டாருன்னா லைக் வந்து அவங்களுக்கு 3 ஸ்பின்னர் ஆயிடுவாங்க. வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன், மொயின் அலி 12 ஓவர் ஸ்பின்னர் வச்சு கூட அவங்க பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் நான் 5th வந்து நான் அண்டர் ரேட்டடா மொயின் அலிக்கு நான் போறேன் ப்ரோ. ஓகே, சோ என்ன பொறுத்த வரைக்கும் கேகேஆர் என்ன பண்ணிருக்காங்கன்னா போன வாட்டி வின் பண்ண அந்த ஒரு 11s அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படிங்கறனால மோஸ்ட் ஆஃப் தி அந்த கோரை வந்துட்டு ரீடைன் பண்ண பாத்துருக்காங்க. இப்ப 3 டிஃபரன்ஸ் என்னன்னா ஃபில் சால்ட்டுக்கு பதிலா குவிண்டன் டிகாக் இறங்க போறாரு, ஸ்ரேயஸ் ஐயருக்கு பதிலா அங்கிரிஷ் ரகுவன்ஷி ஆட போறாரு, மிச்சல் ஸ்டார்க்கு பதிலா எய்தர் ஆஃப் நார்கியா ஆர் ஸ்பென்சர் ஜான்சன் ஆட போறாங்க. சோ அவங்களை பொறுத்த வரைக்கும் கிளியரா இருக்காங்க, நாங்க சேம் அந்த 11 வச்சுட்டு போவோம் அப்படின்ட்டு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸா குவிண்டன் டிகாக் அண்ட் ரஹமனுல்லா குர்பாஸ் 2மே சாலிட் விக்கெட் கீப்பர்ஸ். சுனில் நரேனோட வந்துட்டு ஒரு 2 சுனில் நரேனே ஒரு ஹிட்டர், அவரோட ஒரு இந்த மாதிரி ஒரு 2 பிளேயர்ஸ் இறங்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் தேர்டா வந்துட்டு நான் யாரை சொல்லுவேன் அப்படின்னா ரோமன் பவல். கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவா தான் இருக்கும். பிரீத்தம் ப்ரோ சொன்ன மாதிரி ஆண்ட்ரே ரசல் காலை பிடிச்சிக்கிட்டாருன்னா நீங்க ரோமன் பவல் தான் எடுத்தாகணும். லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் அவர் ஒருத்தர் மட்டும் தான் இருக்காரு. ஆண்ட்ரே ரசலுக்கு வந்துட்டு முடியல, ஏதாவது லைக் ஆப்வியஸா அவருக்கு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கும். ஏன்னா அவர் வந்து லைக் என்ன சொல்றது, இன்னொரு 3 இயர்ஸ் தான் அவரோட லாஸ்ட் அந்த ஒரு ஃபேஸ்ல இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது ரோமன் பவல். அண்ட் 4th வந்துட்டு பாத்தீங்கன்னா எய்தர் ஆஃப் ஆண்ட்ரிக் நார்கே ஆர் ஸ்பென்சர் ஜான்சன். ஏன்னா மிச்சல் ஸ்டார்க் மாதிரி ஒரு அந்த ஷூஸை வந்துட்டு நீங்க ஃபில் பண்ணணும். பட் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது ஆண்ட்ரிக் நார்கியா அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன் தான். டால் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், நல்ல என்ன சொல்றது ஒரு மாதிரி ஹிட் டெக் பவுலர்ஸ். அவங்களுக்கு அடிச்சா அந்த ஷார்ட் பால்ஸ் வந்துட்டு ஈடன் கார்டன்ஸ்ல வந்துட்டு ரொம்ப சூப்பரா போகும். ஸோ அந்த பவுன்சஸ் வச்சு அவங்க வந்துட்டு கொஞ்சம் லீதலா இருப்பாங்கனால அவங்க 2 பேர். அண்ட் 5th வந்துட்டு நான் வந்துட்டு வைபவ் அரோரா தான் சொல்ல போறேன். வைபவ் அரோரா அவங்க ஸ்டீல் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏன் சிஎஸ்கே பிட் பண்ணவே இல்ல, சிஎஸ்கே வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டே காட்டல வைபவ் அரோரா மாதிரி ஒரு பிளேயர் இருக்கு அப்படின்னு தெரியல. ஐ திங்க் அரௌண்ட் ஒரு 2 crores பிலோ 2 crores எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், நாட் ராங், வைபவ் அரோராவை. ஸோ அவருமே வந்துட்டு ஒரு கன் பிக். அண்ட் அங்க பரத் அருண் வேற இருக்காரு அப்படிங்கறதுனால கண்டிப்பா ஒரு வைபவ் அரோரா, உம்ரான் மாலிக் மாதிரி ஒரு பிளேயர்ஸ்லாம் நல்லா குரூம் பண்ணி நல்லா அவங்க ஆட வைக்கலாம். அண்ட் ஆப்வியஸ்லி ஈடன் கார்டன்ஸ்ல எனிடே வந்துட்டு ஃபாஸ்ட் பவுலிங் வந்துட்டு அந்த 150 எல்லாம் போட்டீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். சோ இதுதான் என்னோட டாப் 5 பிக்ஸ். ஓகே, ஆக்சுவலி வீக் லிங்க்ஸ் பேசி முடிச்சிட போறோம் கேகேஆருக்கு. ஸோ வீக் லிங்க்ஸ் ஆப்வியஸ்லி அவங்க ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் எனக்கு என்னமோ போரா இருந்த மாதிரி தான் தெரிஞ்சது. அவங்க எடுத்த ஃபர்ஸ்ட் பிளேயருக்கு ஆஃப் த பஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எல்லாமே எனக்கு அவங்க எடுத்த பிளேயர்ஸ்லாம் பேக்கப் பிளேயர்ஸ் தான் அவங்க ஃப்ரண்ட் லைன் பிளேயர்ஸ் ஆட வைக்க போற மாதிரி தெரியுது. அதுவும் பர்டிகுலர்லி ஒரு ஃபாரின் பேசருக்கு அவங்க போயிருக்கிறதே பெருசா அடி வாங்கியிருக்கு. அவர் இன்னும் இன்ஜுரிக்கு அப்புறம் ஒண்ணுமே பண்ண மாதிரி தெரியல. ஆண்ட்ரிக் நார்கே இப்ப ஆண்ட்ரிக் நார்கே வச்சு ஸ்டார்ட் பண்ண போறாங்களா இல்ல ஸ்பென்சர் வச்சு ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸ்பென்சர் ஜான்சனுமே ஜிடில பெருசா எதுவுமே பண்ண முடியல. சோ இந்த மாதிரி ஒரு பேஸ்ல வரவங்கள தான் லீடு சீமரா வச்சு இவங்க போகணும். மிச்சவங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ் வேற. பட் பிரீத்தம் ப்ரோ சொன்ன மாதிரி பரத் அருண் இருக்காருங்கிறப்ப அவங்க ஒர்க் பண்ணலாம். பட் இப்போதைக்கு எனக்கு வந்து வீக் லிங்க்ஸா தெரியுது அவங்களோட பவுலிங் யூனிட், பர்டிகுலர்லி ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் அப்படின்னு எனக்கு தோணுது. இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு வீக்னஸ் பாயிண்டா என்ன இருக்கும்னா எனக்கு தெரிஞ்சு பவுலிங் இருக்காதுன்னு தான் தோணுது. எனக்கு என்னமோ அந்த வெங்கடேஷ் ஐயர் மேல அந்த பர்ஸுக்கான ஒரு ப்ரெஷர் இருக்குமோ எனக்கு இன்னும் தோணுது. ஏன்னா இந்த வாட்டி கேப்டன்சியும் அவர் கொடுக்கறது நிறைய சான்சஸ் இருக்கு. 23 கோடி எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட வந்து 2வது ஹை பிரைஸ் நினைக்கிறேன். அப்படி 3வது லைக் அந்த ரிஷப் பந்துக்கும் இவருக்கும் 25 lakhs இருக்கும்போது ஒரு ஆல்மோஸ்ட் செகண்ட் கேடர்ல வைக்கலாம் வர. சோ அந்த பிரைஸ் வேல்யூ, அந்த பிரைஸ் பிளஸ் கேப்டன்சி ப்ரெஷர், லைக் லாஸ்ட் டைம் வந்து அவர் வந்து மிடில் ஆர்டர் விளையாண்டுருந்தாரு. இந்த வருஷம் வந்து ஒரு பிரைம் பேட்ஸ்மேனா ஒரு கேப்டனா வாக் பண்ண போறாரு வெங்கடேஷ் ஐயர். அப்படிங்கும் போது அந்த ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்னு அது எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் எனக்கு ஒரே அது வீக்னஸா மாறி, அது வீக்னஸா இல்ல, அது ஒரு பிரஷர்னால வீக்னஸ் ஆயிடுமோ எனக்கு ஒன்று தோணுது. மற்றபடி எல்லாமே நல்ல டீம் தான் ப்ரோ. ஓகே, பிரீத்தம் ப்ரோ உங்களோட வீக் லிங்க்ஸா கேகேஆர்ல என்ன இருக்கு? வீக் லிங்க்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ்
டைட்டில் அடிச்சு கொடுத்துட்டு போனாங்க, இப்போ கேப்டன் கிடையாது. அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் டெல்லியிலும் கேப்டன் பண்ணிட்டு வந்திருந்தாலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ நான் இதான் என்னோட தாட், வெங்கடேஷ் ஐயர் தான் கேப்டன் இருப்பார், அதுக்கு 23 கோடி கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்கன்னா அவருக்கு வந்து இன்டர்நேஷனல் டீம், ஐபிஎல் இஸ் பேசிக்கலி லைக் இன்டர்நேஷனல் டீம், அந்த அனுபவம் இருக்கு அவருக்கு கேப்டன் பண்ண இல்ல. சோ கேப்டன்சி ஒரு வீக் லிங்கா இருக்கும்னு எனக்கு தோணுது. அஃப்கோர்ஸ் பண்டிட் உள்ள இது ஹெல்ப் பண்ணுவாரு, பட் கேப்டன்சி இட்செல்ஃப் குட் பி a வீக் லிங்க் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் ரேவன் சொன்ன மாதிரி அந்த 23.75 ஒரு பெரிய பெரிய வெயிட், அது தலைமையில இருக்கு, அது ப்ரெஷர் இருக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு, அது ஒன்று இருக்குமான்னு தெரியல. அண்ட் அஃப்கோர்ஸ் கேகேஆர் லாக்ட் அண்ட் லோடட் அதே டீம் தான் பேசிக்கலி கூட்டிட்டு வராங்க. சோ எப்படியும் பிளே ஆஃப்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு மிச்சல் ஸ்டார்க் மாதிரி ஒரு கன் பவுலர் பிளே ஆஃப்ஸ்ல இல்ல, அது ஒரு பெரிய இது. ஆண்ட்ரிக் நாட்கியா இஸ் நாட் இன் தி சேம் கிளாஸ் அஸ் மிச்சல் ஸ்டார்க், அதுல டவுட்டே கிடையாது. அது ஒரு டவுன் கிரேட் தான் அவங்களுக்கு. பட் மற்றபடி ஐ திங்க் அஃப்கோர்ஸ் இப்போ வைபவ் வந்ததுனால கொஞ்சம் பேலன்ஸ் ஆகுது. பட் ஐ திங்க் அவங்களுக்கு கேப்டன்சி அண்ட் லீடர்ஷிப் இந்த டீம் எப்படி ஜெல் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸ்ரேயஸ் ஐயர் பியூட்டிஃபுல்லா கூட்டிட்டு போனாரு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த சுனில் நாராயண் அண்ட் ஆண்ட்ரே ரசல் வந்து அவ்வளவு ஈஸி இல்ல டீல் பண்றதுக்கு. அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் டெம்பரமெண்டல், அவங்க ரெண்டு பேருமே நீங்க முன்னாடி பாத்துருந்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் பியூட்டிஃபுல்லா தட்டி வேலை வாங்கினாரு அவங்க ரெண்டு பேருக்கிட்ட இருந்து. பார்க்கணும் இப்போ கௌதம் கம்பீர் போயிட்டாரு. சோ இப்போ ஆண்ட்ரே அந்த சுனில் நாராயண் ஓப்பனிங் எக்ஸ்பெரிமெண்ட் கண்டினியூ ஆகுமா இல்ல நிறுத்திடுவாங்களா, அதுவுமே இருக்கு. பிகாஸ் அவர் அந்த டாப் ஆஃப் ஆர்டர்ல ரொம்ப கீயா இருந்தாங்க சக்சஸ்க்கு. அண்ட் சோ தட்ஸ் வாட் ஐ திங்க் இட் ஸ்டார்ட்ஸ் வித் தி டாப் லீடர்ஷிப். அங்கதான் உங்களுக்கு வீக்னஸ். ஓகே பிரபு. அதான் ப்ரோ, ஆக்சுவலா லீடர்ஷிப் பிளஸ் ரேவந்த் ப்ரோ சூப்பரா சம பண்ணாரு. நம்ம பாத்துருக்கோம் ஆல்ரெடி ஒரு பிளேயருக்கு வந்துட்டு ஒரு 15 crores இதுக்கு முன்னால இஷான் கிஷான் மாதிரி ஒரு பிளேயருக்கு கொடுத்து அந்த பிரைஸ் டேக் வந்துட்டு அவருக்கு அவர் மேல எவ்வளவு பிரஷர் போட்டுச்சு, அவரால் அவரோட பெஸ்ட்டை கொடுக்க முடியலன்னு பாத்துருக்கோம். ஸோ அது வெங்கடேஷ் ஐயருக்கு ரொம்ப டஃபா இருக்கும். டிஃபெண்டிங் சாம்பியன்ஸா வரீங்க, உங்க மேல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் உங்களால இது பண்ண முடியலன்னா அதுக்கான கிரிட்டிசிசம் வாங்கும்போது அதை எப்படி வந்துட்டு அவர் இது பண்ண போறாரு அப்படிங்கிறது. அண்ட் இவங்கள்ட்ட பிளேயிங் 11 மட்டும் தான் இருக்கு. அண்ட் அந்த பிளேயிங் 11லயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆண்ட்ரிக் நார்கியா ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலரா ஆண்ட்ரிக் நார்கியாவை எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா அங்கேயே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு மைனஸா தான் கன்சிடர் பண்ணுவேன். மேபி ஒரு இன்னொரு நல்ல ஒரு பிளேயருக்கு வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாமா, மேபி ஒரு ஹேசல்வுட் ஆப்வியஸா 10 crore போயிட்டாரு. பட் இன்னொரு நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல ஒரு கன் ஃபாரின் பேசர் எடுத்துக்கலாமோ. பிகாஸ் எய்தர் ஆஃப் நார்கியா அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன் ரெண்டு பேருமே பேக்கப்பா சூப்பரா இருப்பாங்க. பேக்கப்பா வச்சுக்கிறீங்கன்னா சம பவுலர்ஸ், அது ஒண்ணுதான். அண்ட் இவங்களோட பேக்கப் பாருங்க, இப்போ வந்துட்டு அங்கிரிஷ் ரகுவன்ஷிக்கு ஒரு இன்ஜுரி இல்ல வந்துட்டு அவர் கொஞ்சம் ஃபார்ம் டிப்பாராருன்னா நீங்க திரும்ப மனிஷ் பாண்டே இல்ல ஒரு அஜிங்கியா ரஹானே மாதிரி ஒரு பிளேயர்கிட்ட போகணும். சோ அதுமே வந்துட்டு ஒரு நான் வீக்கர் லிங்கா தான் பாக்குறேன். மத்தபடி இவங்களுக்கு அட்வான்டேஜ் சேம் டீமோட போறாங்க. பட் கேப்டன்சி வெங்கடேஷ் ஐயர் நல்லா பண்ணலன்னா அது ஒரு பிரச்சனை. அண்ட் நம்ம டவுன் தி இயர்ஸ் பாத்துருக்கோம் கேகேஆர் எப்பவுமே வந்துட்டு அந்த அன்கேப்டு பிளேயர் மேல ரொம்ப நம்பிக்கை வைப்பாங்க. ஒரு ஷெல்டன் ஜாக்சன் ஒரு விக்கெட் கீப்பருக்காக எனக்கு பரவாயில்ல நான் அந்த பையனை எடுத்துக்கிறேன், ஷெல்டன் ஜாக்சன் எடுத்தாங்க. நாராயண் ஜெகதீஷன் கூட ஒரு 2 மேட்ச் சான்ஸ் கொடுத்தாங்க, இந்திரஜித் கூட ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுத்தாங்க, ரமன்தீப் ரிங்கு சிங் அவங்கலாம் அப்படி வந்ததுதான். சோ இந்த வாட்டி வந்துட்டு வைபவ் வரவரா சரியா பண்ணல அப்படின்னா அது கொஞ்சம் அவங்களுக்கு பேக்லாஷ் ஆகும். ஏன்னா ஹர்ஷித் ராணா வைபவ் வரவரா அஸ் அ பேரா பார்க்க நல்லா இருக்காங்க. யாராவது ஒருத்தர் அடி வாங்கினா ஹர்ஷித் ராணாவால மேனேஜ் பண்ண முடியுமா, ஹர்ஷித் ராணா அடி வாங்கினா வைபவ் வரவரால மேனேஜ் பண்ண முடியுமா, இது ஒண்ணு மட்டும் தான். அண்ட் 4 hours ஆஃப் ரசலா இல்ல 2 hours ஆஃப் ரசலா, அண்ட் அந்த 2 hours அவர் கரெக்டா டெலிவர் பண்ணுவாரா, அது ஒண்ணுதான் பிரச்சனை. ஏன்னா ரசல் இப்ப வந்துட்டு டெத்ல போட ஆரம்பிச்சிட்டாரு. டெத்ல வந்துட்டு அவரோட 100% கொடுக்க முடியுமா, பழசுல எப்படி கொடுத்துட்டு இருந்தாரோ அதே மாதிரி கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது மட்டுமே தவிர்த்து மத்தபடி எதுவும் இல்ல. சேம் 11 அந்த கப் வின்னிங் 11 அந்த 3 சேஞ்சஸோட அவள் தான். ஓகே, வித் தட் நோட் we are coming to the end of the episode. இன்னைக்கு வந்து 5 டீம் பார்த்திருக்கோம். சோ இந்த 5 டீம்ல நம்ம பண்ண அனாலிசிஸ், டாப் பிக்ஸ் அண்ட் வீக் லிங்க்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? மேபி உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் பிக் தேங்க்ஸ் டு பிரீத்தம் ப்ரோ அண்ட் அவரோட சேனல் PR கிரிக்கெட் சாட் அப்படிங்கிற சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம யாருக்கும் தெரியாது சார் வந்து வெறும் பத்ரி கிரிக்கெட் வித் பத்ரி சேனல்ல மட்டும் தான் ஃபீச்சர் ஆகும்னு நினைச்சிட்டு இருக்கோம். சோ கண்டிப்பா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சோ வித் தட் நோட் we are finishing this video. அண்ட் இதோட அடுத்த செக்மெண்ட் நம்ம இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டீம் CSK ML நாளைக்கு வந்து மீட் பண்றோம். அது வரைக்கும் உங்க எல்லாருக்கிட்ட இருந்து பாய், சைனிங் ஆஃப் வித் பிரீத்தம் ப்ரோ, ரேவந்த் அண்ட் பிரபு. Thank you for having